ஏன்டா இப்படி பண்றீங்க, என்னடா உங்களுக்கு பிரச்சனை, இந்த மாதிரி கண்டென்ட்டை தவிர்க்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களுக்கு கூட அப்படியான ஒரு சூழல் நீங்க உருவாக்கி கொடுக்குறீங்க. சங் பரிவார் பாசிஸ்டுகளோடு இந்த பொற்கொடி அவர்கள் கூட்டணி வச்சுக்கிட்டு என்னுடைய என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வந்தா தான் என் கணவருக்கு நீதி கிடைக்கும்னு சொல்றாங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங்கின் அண்ணன் மக சொல்றாரு, நாங்க பொற்கொடி அவர்கள்ட்ட பேசணும், என்னம்மா ஆனந்தன் சிபிஐ கேஸ்ன்னு சொல்றாரு, நீங்க என்ன சொல்றீங்க, சிபிஐக்கெல்லாம் வேண்டான்னு அவங்க சொன்னதா இவர் சொல்றாரு. ஏன்னா நாங்களே போய் கேட்டிருக்கோம் சிபிஐக்கு போகலான்னு சொல்லிட்டு, வேண்டாம் இது இவ்வளோதான், இவங்க தான் குற்றவாளிங்க, இவங்க தான் சொல்லிட்டாங்க இல்லைங்களா. இது முரண் கொண்டு போக விருப்பம் இல்லையா? அப்படி விருப்பம் இல்லை. இந்த குற்றப்பத்திரிகையின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்டால் மேலும் பல உண்மைகள் வெளிவரும், அதனால இது விசாரணைக்கு உட்படுத்தப்படணுங்கிறது தான் தமிழ்நாடு அரசு சார்பாக வைக்கப்படக்கூடிய ஒரு வாதம். அந்த வாதமே வேணாம், அவ பூரத்தை நீக்க அப்படின்னா எதன் அடிப்படையில் நீக்கணும்? அப்ப நீங்க யாருன்னு சஸ்பெக்ட சொல்லுங்க. ஜெயிலேருந்து மிரட்டலும் வருது. ஹைகோர்ட்டுக்கு நேற்று வந்தாங்க, அந்த இடத்துலையும் அவங்க சார்ந்த அட்வொகேட்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி இவங்க டிவி சேனல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க, இந்த கேஸ் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதனால என் பேரையும் சொல்லி என் கூட இருக்கிறவங்க பேரையும் சொல்லி அவங்களெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன்னு மிரட்டல் விடுறாங்க. நேற்று நடந்த சம்பவம். நீங்க கேட்குற ஜஸ்டிஸ்ன்றது இறந்தவருக்கு அல்ல, இது வேற ஒரு பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் நாடகம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. பொலிட்டிக்கல் மைலேஜ்ன்றதை ஏன் சொல்றேன்னா, நான் ரொம்ப கான்சியஸா தான் சொல்றேன், இதனால பல பேர் வருத்தப்பட்டாலும் படலாம். ஆம்ஸ்ட்ராங் ஒருபோதும் பாஜகவை ஆதரித்து ஓட்டு கேட்டவர் கிடையாது. பாஜகவோட கூட்டணி வைப்போம்னு ஒருபோதும் அவர் சொன்னது கிடையாது. அதிமுகவோட கூட்டணி வைப்போம்னு சொன்னது கிடையாது. திமுகவோட கூட்டணி வைப்போம்னு சொன்னது கிடையாது. இன்னும் சொல்ல போனா தனிச்சு நம்ம நிப்போம் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நபர். அப்ப குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டதற்கு பிறகும் இந்த சார்ஜ் ஷீட் எனக்கு வேணாம்னு நீங்க சொல்றீங்கன்னா, அதற்கு பிறகு பாஜகவோட கூட்டணி வைக்கிறீங்கன்னா, அதற்கு பிறகு அதிமுகவோட கூட்டணி வைக்கிறீங்கன்னா, வாட் இஸ் யுவர் மோட்டிவ்? ரெண்டாயிரத்தி 26 தேர்தலில் ரொம்ப முக்கியமான ஒரு தொகுதியாக சமீப காலத்தில் பேசுபொருள் ஆக்கப்பட்டது என்ன தொகுதி? திருவிக நகர். ஏன் பேசுபொருள் ஆனது அப்படின்னா, அங்கே போட்டியிடக்கூடிய வேட்பாளர் குறித்து சமூக ஊடகங்களிலும் மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்களிலும் வரக்கூடிய செய்திகள். அரசியல் சட்டத்தை பாதுகாக்கும் போராட்டம் இல்லை, டீலிமிட்டேஷனுக்கு எதிரான போராட்டம் இல்லை, அண்ணல் அம்பேத்கரின் ஆன்மாவாகிய அரசியலமைப்பு சட்டத்தை சிதைத்து இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் கூத்து அரங்கேற்றி கொண்டிருக்கிறது, அதற்கு எதிரான போராட்டம் இல்லை, தந்தை பெரியாரின் சமூக நீதிக்கான போராட்டம் இல்லை, அட்லீஸ்ட் பெஹன்சிக்கான போராட்டம் இல்லை, தன்னுடைய கணவரினுடைய கொலைக்கு நீதி கேட்டு ஒரு போராட்டம். அந்த போராட்டம் அப்படின்னா அது போராட்டமா இருக்கா அப்படின்னு கேட்டால் போராட்டம் கிடையாது. அது 2026 சட்டமன்ற தேர்தல். நம்ம எந்த இடத்துலையுமே ஒரு போராட்டத்தையோ அதற்கான நீதி கேட்பதையோ நம்ம குறைத்து மதிப்பிடலை. திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பகுஜன் சமாஜ் பார்ட்டியினுடைய தமிழ்நாடு மாநிலத்தினுடைய தலைவராக இருந்தார். அந்த கட்சியினுடைய தலைவராக அவர் இருக்கும் பொழுதே அவர் சில ரவுடி கும்பல்களால் வெட்டி கொல்லப்பட்டிருந்தார். அதனால் போலீஸ் அதிமுக பாஜக தொடர்புடைய ரவுடி கும்பலால் வெட்டி கொல்லப்பட்டார். மலர்கொடின்னு ஒரு அம்மா, அந்த மலர்கொடின்ற அம்மா 50 லட்சம் கொடுத்து கூலிப்படைக்கு செலவு பண்ணி இருக்கிறாங்கன்ற தகவல் எல்லாம் வெளியே வந்திருக்கு. அந்த அம்மா யாரு? அதிமுகவினுடைய அந்த பகுதியினுடைய பொறுப்பாளராக பணியாற்றியவர்கள். அது போலீஸ் ரிப்போர்ட் என்னன்னா, அந்த அம்மா தன்னுடைய மகன்களையே இந்த கொலைக்காகவே பயிற்றுவித்தார் அப்படின்ற அளவுக்கு அவங்க மேல புகார் இருக்கு. இதே மாதிரி அதிமுக பாஜக தொடர்புடைய நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அந்த மயிலை ஒரு சிவான் ஒரு ஆமா, அவர் வெட்டப்பட்டு கொல்லப்பட்ட போது அந்த சம்பந்தப்பட்ட இளைஞர் ஒருவரை கைது செய்யும் போது அவருடைய தாயார் தான் இந்த மாதிரியான கொலைகளுக்காக அந்த குழந்தையவே வளர்த்து எடுத்தாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது. கிரைம் ஸ்டோரிஸ் குறித்து நீங்க யூடியூப்ல நிறைய தேடுனீங்கன்னா அந்த நபர்கள் குறித்தெல்லாம் வரும். அந்த மையமா வச்சுதான் வட சென்னையில வெற்றிமாறன் அவர்கள் கூட சில காட்சிகளையும் அமைச்சிருப்பாரு. அந்த மயிலை சிவாவுடைய பிறந்த நாளுக்காக வெற்றிமாறன் அவர்கள் போன விஷுவல்ஸ் கூட இன்னமும் யூடியூப்ல இருக்கும். இந்த பின்னணி எல்லாத்தையும் நீங்க தேடி போகும்போது இந்த கொலையோடு தொடர்புடைய நபராக இருக்கக்கூடிய அந்த பெண்மணி, நீங்க சொன்ன அந்த மலர்கொடிங்கிற பெண், அவங்க அதிமுக பிரமுகராக இருக்கிறவர். அதோடு அஞ்சலை அம்மாள் என்கிற ஒரு லேடியவும் பிடிச்சாங்க. இந்த அஞ்சலை அம்மாள் படும் பாடு இந்த சமுதாயத்தில் அஞ்சலை அம்மாளை மீட்பதற்கே தனி போராட்டம். அந்த அஞ்சலை அம்மா பாஜகவின் பிரமுகராக இருக்கக்கூடியவர். ஒரு சிந்தனை சிற்பி மாதிரி ஒரு போஸ்ட். பாஜக அஞ்சலை அம்மாளா? இப்ப நேரம் வெளியில இருந்திருந்தா நேரம் பொற்கொடிக்கு ஓட்டு கேட்டு வந்திருப்பாங்கல்ல. ஆமா, அவங்களே பாஜக கூட்டணியில் தான் வேட்பாளராக. பாவம். ஏங்க ஸ்டாலின் சார்
உங்களுக்கு என்ன சார் எங்க கணவர் மேல அவ்வளவு கோபம்? நீங்க என்ன பண்ணிருக்கீங்க தெரியுமா? எங்க பகுதியில எங்களுக்காக ஓட்டு கேட்கறதுக்கு ரெடியா இருந்த மலர்கொடின்ற அம்மாவை தூக்கி ஜெயில வச்சிருக்கீங்க. கேட்டா என் புருஷனை கொண்டுட்டாங்கன்னு பொய் சொல்றீங்களா? இது ரொம்ப அபத்தமா இருக்குது. அவங்களுடைய ஒரு நீதி கேட்பது என்பது வேறு, அதற்கு சட்டம் இருக்கு, கோர்ட் இருக்கு, சிபிஐ விசாரணை கேட்டிருக்கிறீங்க. அந்த விசாரணை கேட்கலன்னு ஒருத்தர் சொல்றாரு. யாரு? இவங்க என்ன சொல்றாங்க, நான் சிபிஐ விசாரணை கேட்டேன்றாங்க. டெல்லியில இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டுக்கும் இவங்க திடீர்னு கோட்டை மாட்டிட்டு போனாங்க. அப்பதான் அவங்க வழக்கறிஞருக்கு படிச்சாங்கன்னு நமக்கு தெரியும். பிராக்டிஸ் என்ன பண்றாங்களான்னு தெரியல. ஆந்திராவில் படிச்சாங்க. ஆமாங்க, ஆந்திரா லா காலேஜில் தான் படிச்சாங்க. வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டி. ஆமா ஆமா, அப்படி ஸ்கிப் பண்ணி போயிடுறேன் நான். வெங்கடேஸ்வரா ஓம் வெங்கடேஸ்வராய நமக. சொல்லுங்க. வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டியை பத்தி சமுதாயத்துக்கு தெரியும். ஓகே, அப்பதான் கோர்ட்டுக்கு போனோம். பாக்குறேன் அவங்க வந்து வழக்கறிஞருக்கு படிச்சிருக்கிறாங்க. அபிடவிட்லயும் அதான் போட்டுருந்துச்சு. இப்ப சமீபத்துல ஒரு பேட்டி ஒரு சேனல்ல ஆம்ஸ்ட்ராங்கின் சகோதரர்னு ஒருத்தர் பேசுறாரு. ஆம்ஸ்ட்ராங்கின் சகோதரர்னு ஒருத்தர் மட்டும் இல்ல, ஆம்ஸ்ட்ராங்கினுடைய அண்ணன் மக அப்படின்னு ஒரு அம்மாவும், அதுக்கப்புறம் இன்னொரு மருமகன் முறை கொண்ட ஒருவரும் உட்கார்ந்து 3 பேரும் உட்கார்ந்து பேட்டி கொடுக்குறாங்க. அதுல அந்த ஆம்ஸ்ட்ராங்கின் அண்ணன் மக சொல்றாரு, நாங்க வந்து பொற்கொடி அவர்கள்ட்ட பேசணும், என்னம்மா ஆனந்தன் வந்து சிபிஐ கேஸ்ன்னு சொல்றாரு, நீங்க என்ன சொல்றீங்க? சிபிஐக்கெல்லாம் வேண்டான்னு அவங்க சொன்னதா இவர் சொல்றாரு. எங்களுக்கு என்னன்னா, இப்போ நடந்திருக்க அந்த விசாரணைலாம் உண்மையா இல்லை அவ்வளோதானா? அது கிடையாது இல்லைங்களா, இன்னும் இருக்குது. அது கண்டுபிடிக்கணும். அது சரியான விசாரணை கிடையாது. எங்களால் முயற்சி பண்ணுறது, நாங்கள் எங்கள் சித்திக்கிட்ட தான் போய் கேட்க முடியுங்க இல்லையா? அவங்க கிட்ட தான் போய் சிபிஐக்கு போகிறதுக்கோ எதுக்கோ கேட்க முடியும். அது நடக்கலை. ஏன் நடக்கலைன்னா அவங்களுக்கு போக விருப்பம் இல்லையோ, என்ன சூழ்நிலைன்னு தெரியல. நாங்கள் பர்சனலாக போய் கூட கேட்டுட்டோம். ஆனால் சிபிஐலாம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இல்லை, அவங்க கேட்டால் திரு வழக்கறிஞர் ஆனந்தன் அவர்கள் தான் சிபிஐ கொண்டு போகக்கூடாதுன்னு இருக்காரு அப்படின்னு குற்றச்சாட்டு சொன்னார். நாங்கள் வந்து அவங்க முடியாதுன்னு சொன்ன அப்புறம் சாரை போய் பார்த்த பிறகு தான், இல்லை சிபிஐ போனாதான் இது முடியும். அவர் நிறைய பேசியிருக்காருங்களே, நிறைய இடத்துல பேசியிருக்காரு, சிபிஐ தான் போகணும் நம்பன்னு. அதை சொல்கிறதுக்கு முடியாதுங்க இல்லையா? உண்மை இருக்குது. நிறைய வீடியோஸ், நிறைய சித்தப்பாவோட அந்த நினைவு நாட்கள்லாம் பேசியிருக்காருங்க. அப்போல்லாம் அவர் வந்து சிபிஐக்கு போகணுன்னு தான் எல்லாரும் முயற்சி செஞ்சுட்டு. அப்புறம் ஏன் குற்றம் சுமத்தணும்? அப்படி தேவையில்லாத குற்றத்தை வந்து திருமதி ஆம்ஸ்ட்ராங் ஏன் இது மாதிரி நடப்பு தலைவர் ஏன் அப்படி சொல்லணும்? அப்படி எங்களுக்கு அதெல்லாம் வருத்தமாக தான் இருக்குங்க. ஏன்னா நாங்களே போய் கேட்டுருக்கோம் சிபிஐக்கு போகலான்னு சொல்லிட்டு. வேண்டாம், இது இவ்வளோதான், இவங்க தான் குற்றவாளிங்க, இவங்க தான் சொல்லிட்டாங்க இல்லைங்களா? இது வந்து கொண்டு போக விருப்பம் இல்லையா? அப்படி விருப்பம் இல்லை. ஆனா சிபிஐ கிட்ட இந்த வழக்கை ஒப்படைச்சாதான் நீதி கிடைக்கும் என்னுடைய கணவருக்கு அப்படின்னு சொன்னதாகவும் இவரே பேட்டியும் பல இடங்களில் கொடுத்திருக்கு. அதுக்கப்புறம் சிபிஐ கேட்டாங்க. அந்த சிபிஐ கேட்ட போது அவங்க என்ன வார்த்தையை பயன்படுத்தி சிபிஐ என்கொயரி கேட்டார்கள் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் பின்னி பிணைந்த ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைகள் லைவ்லாவுடைய கிரெடிபிலிட்டி யாரும் சந்தேகப்பட தேவையில்லை. லைவ்லால வரலன்னா கேஸ் நடக்கிறதே நமக்கு தெரியாது. இது வந்து கோர்ட்ல நடக்கிறது ஆர்குமெண்ட்ஸ். ஆமா, ஸ்டேட்டிங் தட் தி கேஸ் ஹாஸ் எ பேரிங் ஆன் த நேஷனல் கான்சென்ஸ். தேசிய மனசாட்சியை உலுக்கி இருக்கிறது. பொற்கொடி சப்மிட்டட் தட் எ சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் இஸ் நெசசரி. அது வரைக்கும் ஓகே, வழக்கமா கேட்கறது. அடுத்து வர்றது வந்து சஸ்பிஷன் ஏற்படுத்துது. என்னன்னு, அண்டர் த மானிட்டரிங் ஆஃப் சூப்பர்வைசரி கமிட்டி ஹெட்டட் பை ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். இங்கேயோ கேட்ட குரல். அதை வருச்சுனா கரூருக்கு as was done in the கரூர் ஸ்டாம்பீடு கேஸ். 41 பேருக்கு போன மாசமே நீதி கொடுத்துட்டாங்க. விஜய் தான் தள்ளி வச்சிருக்கிறாரு. இப்போ எனக்கு வேலை இருக்கு, நீங்க நீதியை வச்சிருங்க, நான் அப்புறமா கொரியர் அனுப்பி விடுங்க நான் சொல்லும் போது, அதுக்கப்புறம் டெலிவரி பண்ணிக்கலாம். இல்ல, எதுக்காக இந்த கோரிக்கையை வைக்கிறாங்க? அதாவது காவல்துறை தரப்பு விசாரணையை சரியாக மேற்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்ல வந்து விசாரணையை மேற்கொள்ளலையா? விசாரணை மேற்கொள்ளல. ஆமா, அவங்க சொன்னாங்களா? ஆமாமா. எங்க சொன்னாங்க? கோர்ட்ல சொன்னாங்க. ஆமாமா. அவங்க சொன்ன இன்னொரு கிளிப்பிங்க போட்டுறவா? இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்குல கைது செய்யப்பட்டவங்க ஜெயில இருந்து உங்களுக்கு மிரட்டல் விடுறாங்க. ஆமா, ஜெயில இருந்து மிரட்டலும் வருது. ஹைகோர்ட்டுக்கு நேத்து வந்தாங்க. அந்த இடத்துலயும் அவங்க சார்ந்த அட்வொகேட்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி இவங்க வந்து டிவி சேனல்லாம் வந்து பேட்டி கொடுக்குறாங்க, இந்த கேஸ் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால என் பேரையும் சொல்லி, என் கூட இருக்கிறவங்க பேரையும் சொல்லி
அவங்களெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன்னு மிரட்டல் விடுறாங்க. நேத்து நடந்த சம்பவம். அதாவது காவல்துறை விசாரணை மேற்கொண்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நபர்கள் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவிக்கு போன் போட்டு ஜெயிலுக்குள்ளே இருந்தே கைது செய்யப்பட்ட நபர்கள் அவங்களே சொல்ற வார்த்தை எனக்கு மிரட்டல் விடுகிறார். என்னென்ன எதுக்கு என்னை கைது செய்தீர்கள், நான் குற்றமே செய்யவில்லை அப்படி மிரட்டுறாங்களா? ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு நீதி கேட்கிறியா நீ, உன்னைய சும்மா விட மாட்டேன், உன் பிள்ளைய சும்மா விட மாட்டேன்னு. அப்படி என்றால் கைது செய்யப்பட்ட நபர்கள் கொலைக்கு சம்பந்தப்பட்டவர்கள் என்பதை ஆம்ஸ்ட்ராங் மனைவி ஒத்துக்கொள்ளுகிறாரா? அதுதான் கேள்வி. ஒத்துக்கிட்டாருன்னு இந்த பிரச்சனையே இல்லை. நீதி எல்லாம் இப்ப நீங்க கேட்க தேவையில்லை, ஆல்ரெடி நீதி கிடைச்சிருச்சு, அவன் ஜெயிலுக்கு போயிட்டான். ஜெயிலுக்குள்ள இருக்கிறவன் உங்களுக்கு போன் போட்டு மிரட்டுறான்றது கம்ப்ளைண்டா இருந்தா கோர்ட்ல எனக்கு இந்த மாதிரி அழைப்பு வந்தது, இந்த நம்பர்ல இருந்து வந்தது, இந்த மாதிரி போன் பண்ணி மிரட்டுறாங்க, இந்த நபர் மூலமா மிரட்டுறாங்க, அந்த நபர் தான் குற்றம் செய்தார் என்பதற்கான ஆதாரங்கள் இந்த அடிப்படையில் இருக்கிறதுன்னு கொண்டு போய் அங்க நிப்பாட்டினா அங்கேயே பிரச்சனை முடிஞ்சு போச்சு. மாறா அத ஊடகங்கள்ல ஒரு மாதிரி சொல்லிட்டு கோர்ட்டுக்குள்ள ஒரு மாதிரி பேசுறாங்க அப்படின்னா சம்திங் ஃபிஷி. அவங்களுடைய மனைவியை வந்து சந்தேகப்படுறதுன்னு இல்லை, இது எல்லாம் பல்வேறு விதமான ஏதோ ஒன்றை மறைப்பதற்காக இவர்கள் வெவ்வேறு தளங்களில் வேறு வேறு சந்தேகங்களை இவர்களே கிளப்பி கொண்டிருக்கிறார்களோ. மனைவி சந்தேகப்படக்கூடாதுன்னா கூட பிறந்த சகோதரரையும் சந்தேகப்படக்கூடாது. மனைவி சகோதரர் சொல்றாரு அவங்க சிபிஐ கேஸே கேட்கலாம், மாத்தி மாத்தி பேசுறாங்கன்றாரு. ஆமா, குற்றவாளிகளுடைய உறவினராக இருக்கிறாருன்னு சொல்றாரு அவரு. யாரு? பொற்குடி அவர்கள் குற்றவாளிகளோடு உறவினராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சகோதரர் அந்த கிளிப்பிங் அப்படியே போடுவோம். நம்ம வார்த்தையெல்லாம் எதுவுமே மாற்ற வேண்டாம், அந்த கிளிப்பிங் அப்படியே போடும். பிரதீப் என்ற குற்றவாளி அக்யூஸ்டு அரெஸ்ட் ஆகிருக்கிறான். ஆமாம், கடைசியாக அரெஸ்ட் ஆனான். அவனுடைய நெருங்கிய உறவினர்கள் திரு அருள் அதே தெருவில் தான் வசிக்கிறாங்க அவங்களும். ஓ, இவங்க வந்து அந்த வீட்டில் இருக்கிறாங்க. இன்னைக்கு வீட்டுக்கு போகிறாங்க வராங்க. அவங்க கட்டுப்பாட்டில் தான் திருமதி ஆம்ஸ்ட்ராங் இருக்காங்களா எப்படி சார்? அவங்களையும் சேர்த்து வச்சுன்னு இருக்கிறாங்க இவங்க. அதாவது குற்றவாளியில் கூடி வச்சிருக்கான்னு சொல்ல வரீங்க? குற்றவாளியோட உறவினர். ஓ, இதனால் நாளைக்கு அவங்களுக்கும் ஆபத்து வரலாம். தங்கை சாவித்திரி பாய் இருக்கிறான், பச்சை குழந்தைலாங்க. இல்லை தெரியாதா சார்? இப்போ இப்படி ஒரு குற்றவாளியுடைய உறவினர் எங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியணும்ல. சொல்லையா அது வரைக்கும் போய் சாவட்டின்னு சொல்லலையா? நாங்கள் கேட்டதுக்கு அவங்ககிட்ட சரியான பதிலே இல்லை, மௌனமாக இருந்துட்டாங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அவுட் சைடரா இருந்து பாருங்க, ஒரு ஜேர்னலிஸ்ட் அவுட் சைடர் அப்படின்னு நான் இருந்து பார்க்குறேன் அப்படின்னாலே இந்த வழக்கில் ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு சம்பவம், ஏதோ ஒரு நிகழ்வு இவர்களுக்குள்ளாகவே மூடி மறைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது விசாரணைக்கு எந்த விதத்திலும் ஒத்துழைப்பு தரக்கூடாது என்பதற்காகவே திட்டமிட்டு மறைக்கப்படுகிறதா அப்படிங்கிற கோணத்தில் தான் இந்த விசாரணை முழுவதும் தொடங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான தோற்றம் தான் வெளியில இருந்து வருகிறது. ஏன்னா ஒவ்வொரு பேட்டியும் இப்போ இந்த ஒரு வீடியோ பண்ணலாம், அவங்க உண்மையிலே நீதி கேட்குறேன்றாங்க. ஒரு தூய்மை பணியாளரை போய் பார்க்குறாங்க, என்னம்மா பண்றீங்கன்னு கேட்குறாங்க. அந்த தூய்மை பணியாளர் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்மா தெருவெல்லாம். சுத்தம் பண்றவங்கள்ட்ட போய் என்ன பண்றீங்கன்னு கேட்குறாங்க. ஆமா நானும் சுத்தம் பண்றதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. மண்ணிலே ஈரம் உண்டுன்னு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை போடுறாங்க. உண்மையிலேயே அந்த பெண்மணி அவருடைய கணவருடைய இழப்புக்கு நீதி கேட்குறாங்களா அப்படிங்கிறதன் அடிப்படையில் இது குறித்து ஒரு டீட்டெயிலா பார்த்துருவோம். ஏன்னா இயக்குனர் ப ரஞ்சித் இவங்களுக்கு ஆதரவா பாஜக வேட்பாளராக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு ஆதரவா நம்ம நிற்போம்னு சொல்றாரு. எழுச்சி தமிழர் திருமாவும் பரவாயில்ல, அவங்க அந்த கூட்டணியில் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வெற்றி பெறட்டும் அப்படின்றதுக்காக சரின்னு சொல்றாரு. இதெல்லாம் சொல்லும் போது நம்ம நம்பிக்கையா நினைக்கக்கூடிய எழுச்சி தமிழரும் நாம நம்பிக்கையா நினைக்கக்கூடிய பாரஞ்சித் மாதிரியான இயக்குனர்களும் இப்படி ஒரு ட்வீட் போடுறாங்கன்னா அப்போ உண்மையிலேயே சம்திங் ஏதோ ஒன்று இருக்கு, உண்மையிலேயே அவங்க நீதிக்காக தான் போராடுறாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சு உள்ள போனா நம்மளுக்கு 1000 சந்தேகங்கள் அதை ஒட்டி வந்து கொண்டே இருக்கிறது. முதல்ல ரொம்ப பிரைமரியா ஒரு விஷயம், ஒரு வழக்குல ஒருத்தர் சம்பந்தப்பட்டிருக்கிறாருன்னு அரெஸ்ட் ஆகுறாரு. அவர் எந்த அளவுக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறார், ஏன் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்றது எப்ப தெரிய வரும்? விசாரணையில ட்ரையல், கோர்ட்ல ட்ரையல் நடந்தாதான் தெரிய வரும். நம்ம வந்து பல்வேறு திரைப்படங்கள்ல பார்த்திருக்கிறோம். இப்ப ஜெய்பீம் மாதிரியான படங்கள் ரொம்ப மக்களுக்கு நெருக்கமான சாட்சியம். அதுல ட்ரையல் நடக்கிறதுல தான் பல விஷயங்கள் உடைபடும். அதுல சந்துருவினுடைய கதாபாத்திரத்துல சூர்யா நடிச்சிருப்பாரு. அந்த ட்ரையல்ல தான் பல விஷயங்களை உடைச்சு வெளியே கொண்டு வருவார். இங்க ட்ரையலுக்கு போகணும்னா என்ன தேவை? சார்ஜ் ஷீட் தேவை. சார்ஜ் ஷீட்டை போட்டு அதை ஏத்துக்கிட்டாதானே ட்ரையல் நடக்க முடியும். இப்ப 5000 பக்கத்துல 7000 பக்கம் சார்ஜ் ஷீட் ஆமா கேன்சல் பண்ணுன்றாங்க. யார் பண்ண சொல்றா? பொற்கொடி அவர்கள். ஏன்னா அது முறையா நடத்தப்படலன்றாங்க. எப்படி நடத்தணும்? அவங்க அப்ப உங்களுக்கு குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிருக்கு, குற்றம் என்னன்னு தெரிஞ்சிருக்கு, போய் காவல்துறை தலைவர்கிட்ட நீங்க அதை மனுவா கொடுங்க, அல்லது அதை பெட்டிஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சிபிஐ கொடுக்கறதுக்கு தடுக்கிறாங்க தமிழ்நாடு அரசு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது எழுச்சி தமிழர் வந்தாரு, ஃபர்ஸ்ட் நாள் சிபிஐ கொடுக்குறேன்னாரு, அடுத்த நாள் வந்து சிபிஐ வேணாங்கிறாருன்னா ஏன் சொல்றாங்கன்னா கடந்த கால சிபிஐனுடைய ரெக்கார்டு அப்படி இருக்கு.
பாஜக பிரமுகர் ஒருவர் இதில் குற்றம் சுமத்தப்படுகிறார்னு வந்ததற்கு பிறகு அதிமுக காரர் இப்படி ஒரு குற்றத்தை நிகழ்த்தி இருக்கிறார், இந்த கொலையில இந்த சம்பவத்தில் தொடர்பில் இருக்கிறார் அப்படின்ற பெயர் வந்ததற்கு பிறகு காங்கிரஸ்காரர், அதாவது ஜெயிலுக்குள்ள இருந்த நாகேந்திரன் என்பவருடைய மகன், அவரு காங்கிரஸ்காரர், அவர் யாருன்னா ஆம்ஸ்டாங் அவர்களுடைய மகள் குழந்தையினுடைய அந்த குழந்தையினுடைய பிறந்தநாள் விழாவுக்கு வந்து ஆம்ஸ்டாங்கோடு பழகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர். அப்ப கட்சி வித்தியாசம் இல்லாம காங்கிரஸ், பிஜேபி, அதிமுகன்னு மொத்த நெட்வொர்க்கும் தலையிட்டு இருக்கு அப்படின்றப்ப சிபிஐ இதை எடுக்கிறாங்க அப்படின்னா முக்கிய குற்றவாளிகளை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய, காசு செலவு பண்ணி கிரிமினல்ஸ் பூரத்தை ஹையர் பண்ணாங்கன்னு சொல்லப்படக்கூடிய நபர்கள் எல்லோரும் பிஜேபியை சார்ந்தவர்களாகவும் அதிமுகவாக இருக்கிறாங்க. ஏற்கனவே அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில இருக்கு. இவனுங்க கிட்ட சிபிஐ விசாரணை போனா இது ஒழுங்கா உண்மை வருமோ வராதோ, அதனால இது வேணான்னு எழுச்சி தமிழர் சொல்றாரு. சிபிஐ விசாரணையை அடுத்த நாள் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டது அவர் தான். அடுத்த நாள் ஏன் தமிழ்நாடு போலீஸ் நல்லா தானே விசாரிக்குது, சம்பந்தப்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, இது எல்லாத்தையும் சொல்லி இருக்கிறாங்கன்னு முதலமைச்சரை பார்த்து வேற ஒரு ப்ரொபோசல் கொடுத்து முதலமைச்சர் தரப்பு அவர்கிட்ட ஒரு விளக்கம் கொடுத்து இது எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்துதான் அடுத்த நாள் சொல்றாரு இல்ல கரெக்டா தான் போய்கிட்டு இருக்குன்னு. உடனே இவனுங்க எல்லாருமா சேர்ந்து திருமா விலை போய்விட்டார், திருமா வந்து ஆம்ஸ்டாங் கொலைக்கு நீதி கேட்க மறுத்து போன வாரம் வரைக்கும் அப்படி பேசுனீங்களே. இல்ல இன்னொன்னு நான் உதாரணமே காட்டுறேன், ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்டு போடுறேன், அதை பாருங்க. ஒரு ஐடி, அந்த ஐடியில் எழுச்சி தமிழர் திருமா அவர்கள்ல ஒரு நபர் சந்திக்க வர்றாரு, அந்த வேன்ல ஏறுறாங்க அந்த பசங்க. உண்மையிலே அப்படியான நபர்கள் திருத்தப்பட வேண்டும், அவர் கண்டிச்சுதான் அவங்களுக்கு கீழே இறக்க முடியும். இல்லைன்னு வைங்க 41 பேர் செத்த மாதிரி செத்து போயிருவாங்க. அப்படி ஒரு கூட்டமா இது இருக்கக்கூடாது. நான் கொள்கையை சொல்றேன், அமைப்பை திரள்வோம்னு பேசுறேன், எளிய மக்களுக்கு அதிகாரம்னு பேசிக்கிட்டு இருக்க, நீ என்னடா இங்க வந்து நின்றுகிட்டு அணில் மாதிரி ஏறிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எழுச்சி தமிழர் தட்டி இறக்கி விடுறாரு. உண்மையிலே அது வரவேற்க வேண்டிய ஒண்ணு. தட்டி இறக்கி விட்டதுக்கு பிறகு அந்த வீடியோவை போடுறான். யார் போடுறான்னா ஒரு சங்கிப்பைய அவனோ போடுறான் போல் இருக்குன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி அந்த ப்ரொஃபைல தொட்டு பார்த்தா அவன் பொற்குடி ஆம்ஸ்டாங்குடைய போட்டோ வச்சிருக்கான். அவன் தன்னைய வந்து சமூகத்துல சோசியல் மீடியால ஏதோ தலித்திய பிரச்சனைகளுக்கெல்லாம் குரல் கொடுக்கக்கூடிய நபர் மாதிரி காட்சிப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். அவன் டிபியில பொற்குடி அவர்களுடைய படத்தை வச்சிருக்கிறான், திருமாவை திட்டிக்கிட்டு இருக்கிறான். என்ன மனநிலை இது? இது எங்க இருந்து ஊண்டப்படுது? அதாவது எழுச்சி தமிழருடைய தன்மை எப்படின்னா, பொற்குடி ஆம்ஸ்டாங் போட்டிக்கிடுறாங்க, அதனால நான் ஆதரவு தெரிவிக்கிறேன், அவங்களை எதிர்த்து போட்டிக்கிடுறதுக்கு நான் கருத்து சொல்றதுக்கு உடன்பாடு இல்லை, அவங்க வெற்றி பெறட்டும்னு சொல்லக்கூடிய அளவிற்கு தன்மையா மெச்சூர்டா ஒதுங்கிக்கிறாரு. ஆனா அவருக்கு ஆதரவாக, பொற்குடிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த கும்பல் எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு எழுச்சி தமிழரையும் திருமாவையும் மிக கேவலமா அருவருப்பா சோசியல் மீடியால உட்காந்து பழிச்சொல்லும் எலிச்சொல்லுமா எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுல இந்த சிபிஐ வழக்கு அப்படின்னு வரும்போது சார்ஜ் ஷீட்டை வந்து இவங்க வந்து குவாஷ் பண்றதுல குறியா இருக்கிறாங்க. ஹைகோர்ட்ல இவங்க போய் நிற்கும் போதுமே சார்ஜ் ஷீட்டை குவாஷ் பண்ணுங்க, கேஸை சிபிஐக்கு மாத்துங்க. ஹைகோர்ட்ல என்ன பண்ணிடுறாங்க, சிபிஐக்கு மாத்திடுறாங்க, சார்ஜ் ஷீட்டை குவாஷ் பண்றாங்க. 7000 பக்கத்துக்கு சார்ஜ் ஷீட்டு போடுறாங்க அப்படின்னா விசாரணை நடத்தி தானே போட்டிருப்பாங்க. ஏங்க அந்த விசாரணையில வந்து குறைபாடே இருக்கட்டும், அந்த குறைபாடத்தானே நம்ம வந்து ட்ரையல் நடத்தினாதானே கண்டுபிடிக்க முடியும். ட்ரையலே நடத்தாம குறை இருக்குன்னா சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணாம நீங்க எப்படி குறைய கண்டுபிடிச்சீங்க? ஜெய்பீம் படத்துல ஒரு காட்சி, போலீஸ்காரர் குற்றப்பத்திரிகை எல்லாம் எழுதிடுவாரு. அவர் வந்து இந்த மெடிக்கல் ஷாப்ல, இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இங்க போய் இந்த மெடிக்கல் ஷாப்ல மருந்து வாங்கிக்கிட்டு அவருடைய வீட்டுக்கு போய் தப்பிச்சு போனாங்க அப்படின்னு எழுதிடுவாரு. கோர்ட்ல ட்ரையல் நடக்கும், அவர் அந்த போலீஸ்காரரை கூட்டு வந்து நிப்பாட்டுவாங்க. நடிகர் சூர்யா வழக்கறிஞர் கேரக்டர், அவர் வந்து நின்று நான் இவர்கிட்ட வந்து கிளாஸ் கொஸ்டின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நீதிபதிட்ட சொல்லிட்டு கேட்பாரு, சார் நீங்க குற்றப்பத்திரிகை எத்தனை மணிக்கு எழுதுனீங்க? இந்த டைம்ல எழுதுனேன். ஓகே, எப்ப தப்பிச்சாங்க சார்? நைட் இந்த டைமுக்கு தப்பிச்சாங்க. எங்க மருந்து எடுத்தாங்க சார்? சார் இந்த கடையில இந்த மருந்து எடுத்தாங்க சார். ஓகே, எந்த பக்கம் போனாங்க சார்? அடுத்து மருந்து வாங்கிட்டு எங்க போனாங்க சார்? இங்க போனாங்க சார். மெடிக்கல் ஷாப்பு ஸ்டேஷன்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு சார்? அது தெரியல சார். சரி சார், அவங்க நீங்க கைது பண்ண இடம் எந்த திசையில இருக்கு சார்? தெரியாது சார். அப்பதான் அவர் ரிவீல் பண்ணுவாரு, ஸ்டேஷன் இங்க இருக்கு, மெடிக்கல் ஷாப் இங்கிட்டு இருக்கு. அதாவது கோர்ட்ல ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு போறவன் இங்க மெடிக்கல் ஷாப், ஸ்டேஷனுக்கு இடது பக்கம் மெடிக்கல் ஷாப், தப்பிச்சு போனது வலது பக்கம். இடது பக்கம் போய் மெடிக்கல் ஷாப்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு வலது பக்கம் தப்பிச்சு போயிருக்கான். அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல சுண்டல் தின்னுகிட்டே வந்து சாவகாசமா நடந்து போயிருக்கான். ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு 2 தடவை ஸ்டேஷனை கிராஸ் பண்ணி போயிருக்கான். அடிமிதிப்பட்டு எவனாலும் இப்படி பண்ணுவானா? தப்பிச்சு போற வழியில ஏதாவது கிடைச்சிச்சுன்னா எச்சிய தப்பி புண்ணாப்பிக்கிட்டு கட்டிட்டு புல்லுகள எடுத்து கப்பிட்டு மண்ணள்ளி தேய்ச்சிட்டு போவானா? அவன் போய் மெடிக்கல் ஷாப்ல உட்காந்து பர்ச்சேஸ் பண்ணுவானா அப்படின்னு குறுக்க கேட்ட உடனேதான் ஜட்ஜு ஓப்பன் ஆவாரு. ஆமா, இதையே பார்க்காம மாட்டேன். ஏன்னா குற்றப்பத்திரிகையில என்ன மிஸ்டேக் இருக்குன்னு ட்ரையல்ல வச்சு விசாரிக்கும் போது தெரிஞ்சிச்சு. என்னடா ஒரு சினிமா உதாரணம், இது ரியலா நடந்தது. அது வழக்கறிஞர்கள் நேர்ல நடத்தினது. இன்னொரு பாப்பா மோகன் நடத்தின வழக்கை எடுத்துப்போமே, அதுல வந்து ஒரு கொலை வழக்குல காதலனை கொலை செஞ்சிடறாங்க. அந்த காதலி ஆரம்பத்துல சாட்சி சொல்றாங்க,
பிறகு பிறல் சாட்சியா மாறிடுறாங்க. ட்ரையல்ல அவங்கள நீதிமன்றத்துல கூட்டி உட்கார வச்சு இப்படி சொல்லியிருக்கீங்க, இப்ப இப்படி சொல்றீங்களே ஏன்னு குறுக்கு விசாரணை நடத்தும் போதுதான் ஆமா அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க வந்து வேற வழி இல்லாம உண்மையை ஒப்புக்கிறாங்க, இப்படிதான் நடந்ததுன்றத சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வழக்கின் திசை மாறுது. அதனாலதான் ட்ரையல் நடக்கணும்னு நம்ம கேட்கிறோம். அதுக்கு முதல்ல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணோம். சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ண விடாம தடையாணை வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா யாருடைய நோக்கம்? குற்றவாளிகளை காப்பாற்றுவது அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியா மாறுது. காவல்துறை 7000 பக்கத்துக்கு ரிப்போர்ட் ரெடி பண்ணிருக்கு. இவங்க சிபிஐ விசாரணை கேட்கறாங்கல்ல, சிபிஐ விசாரணை கோப்புகளை பூரா மாத்துங்க, இந்த இது குவாஷ் பண்ணிருங்க, இந்த சார்ஜ் ஷீட்டை குவாஷ் பண்ணிருங்க, புதுசா விசாரணை நடத்தணும். எல்லா கோப்புகளையும் எடுத்துட்டு போய் அந்த குற்றவாளிகிட்ட புதுசா ஒரு குற்றவாளியிடம் இருந்து ஒரு முறை உண்மையை வர வைப்பது அப்படின்றது எவ்வளவு பெரிய போராட்டம்ன்றது காவல்துறைக்கும் தெரியும். அடிதடி அடிச்சு வாங்குறது அதெல்லாம் நம்ம ஆதரிக்கல. ஆனா அதற்கு அப்பாற்பட்டு நீங்க சாதாரணமா ஒரு குற்றவாளிகிட்ட இருந்து உண்மையை வாங்குவதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. அவன் அதுக்கு இடையில எவ்வளவு யோசிச்சு மைண்ட ப்ரிப்பேர் பண்ணி குற்றத்தை மாத்தி சித்தரிப்பான். அப்ப குற்றவாளிகளை காப்பாற்றுவது யாருடைய நோக்கம்ன்றதான மறுபடியும் கேள்வியா வருது. கோர்ட்லயே வந்து இந்த சிபிஐ கொடுக்க, இப்ப ஹை கோர்ட்ல சிபிஐ விசாரணைக்கு ஒருத்தர் ஓகே சொல்றாரு, ரைட்டா? அங்கேயும் ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தது, அதை மீறி தான் ஒருத்தர் வந்து சிபிஐக்கு மாத்துறாரு. சிபிஐ விசாரிக்க வேண்டாங்க, நாங்களே 7000 பக்கத்துக்கு நாங்க கஷ்டப்பட்டு விசாரணை நடத்தி இருக்கிறோங்க, நாங்க நீதி வாங்கி தருவோங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உச்ச நீதிமன்றத்தை அப்படி என்ன கஷ்டம், நீங்க நேரடியா சிபிஐ கொடுத்துட வேண்டியதானே அப்படின்னு அரசை நோக்கி கேள்வி எழுப்புறீங்கன்னா ஒரு அரசு நிர்வாகம் எப்படி செயல்படுதுங்கிற சென்ஸ் இல்லாம கேட்கறீங்கன்னு அர்த்தம். நான் ஒரு விசாரணைக்கு தகுதி கட்டுறவன், நீங்க எடுத்துக்கங்க இந்த வழக்க அப்படின்னு ஒரு சிபிஐ வந்து சிபிஐட்ட ஒரு அரசாங்கம் அப்படியே போற போக்குள்ள தூக்கி கொடுத்துறாது. ஒரு பெரிய பிரஷர் கிரியேட் ஆகுது, அல்லது அது தேவையில்லாத பிரச்சனை, போலீஸ் நேரடியா சம்பந்தப்படும் போது அது வரும். ஏன்னா போலீஸே உள்ள புகுந்து அதை வந்து சிக்கலாக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இது அப்படிப்பட்டது இல்ல. சம்பவம் நடந்த அன்னைக்கு ராத்திரியே எல்லாரையும் சரவுண்ட் பண்றாங்க. எந்தெந்த பகுதிகள் எல்லாரும் தான் இருந்தானுங்களோ அவன் பூரா பத்தியும் கூப்பிடுறானுங்க. சிசிடிவியை காட்டி சிசிடிவியில இருக்கிற முகங்களை நேர்ல இருக்கிற நபர்களோட மேட்ச் பண்ணி ரவுண்டு பண்ணி காட்டி இவர்களை அனுப்பிவிட்டது யாருன்றத ஆதாரத்தோட அரெஸ்ட் பண்ணி கூட்டு வர்றாங்க. அவன் போட்டிருந்த டி ஷர்ட் முதற்கொண்டு எங்க இருந்து வாங்கினா, எந்த ஜொமேட்டோ ஸ்விக்கி வண்டி எவன் இருந்து வாங்கிட்டு வந்த வண்டி, அந்த கத்தி எங்க போய் கிடந்தது, அதுக்கு முந்தின நாள் எவனோட சந்திச்சுக்கிட்டு இருந்தான், இந்த நபர் ஆம்ஸ்டாங் என்கிற நபர், கொல்லப்பட்டிருந்த ஆம்ஸ்டாங் என்கிற நபரோடு தொடர்புடைய நபர்கள் யார் யாரெல்லாம் அப்படிங்கிறது வரைக்கும் லிஸ்ட் அவுட் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. இதுதான் சரி அப்படின்னு எங்கேயுமே ஆர்குமெண்ட் வைக்கல, யாருமே வைக்கல. இந்த குற்றப்பத்திரிகையின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்டால் மேலும் பல உண்மைகள் வெளிவரும், அதனால இது விசாரணைக்கு உட்படுத்தப்படணுங்கிறது தான் தமிழ்நாடு அரசு சார்பாக வைக்கப்படக்கூடிய ஒரு வாதம். அந்த வாதமே வேணாம், அதை பூராத்தை நீக்க அப்படின்னா எதன் அடிப்படையில் நீக்கணும்? அப்ப நீங்க யாருன்னு சஸ்பெக்ட சொல்லுங்க. சோப்பு கம்பெனி ஓனர் தான் சஸ்பெக்ட், இல்ல இந்த சோப்பு கம்பெனி ஓனர் இன்னாருக்கு விற்கிறதுக்காக வந்தாரு அதனால இது ஒரு பிரச்சனையாச்சு, அதை நீங்க சொல்லுங்க. இல்ல இப்ப மேடையில இந்த கல்யாண சுந்தரம் மாதிரியான நாம் தமிழர் இருந்து கட்சி தாய் வந்து வாய்க்கு வந்ததை வாடகைக்கு பேசிட்டு இருக்கிற ஆட்கள் வந்து அந்த அமைச்சர், இந்த நபர், இந்த முதல்வர் அப்படின்லாம் பேசுறாங்கல்ல, தைரியமான ஆளா இருந்தா கோர்ட்ல சொல்லு, நியாயமாக சொல்லுங்களேன். உண்மை நீங்க அப்படித்தான் நம்புறீங்கன்னா சொல்லுங்க, கோர்ட்ல சொல்லு. கோர்ட்ல சொல்றது ஜஸ்டிஸ் மகேஸ்வரிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே, நான் இதனாலதான் கேட்கிறேன், இதுல இவருக்கு தொடர்பு இருக்கு, ஏன் கோர்ட்ல சொல்ல மாட்டேங்கிற? ஏன்னா அங்க எவிடன்ஸாவே இல்ல. அப்ப நீங்க நடத்துறது, நீங்க கேட்கிற ஜஸ்டிஸ்ன்றது இறந்தவருக்கு அல்ல, இது வேற ஒரு பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் நாடகம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் இங்க சிபிஐ விசாரணை கேட்ட போது ஜஸ்டிஸ் மகேஸ்வரி என்ன தெரியுமா கேட்கிறாங்க? ஒய் சிபிஐ, எதுக்கு சிபிஐ? கோர்ட் ஹஸ் ஹெல்ட் தட் சிபிஐ ஷுட் நாட் பி ஹேண்டட் ஓவர் இன் ஆல் கேசஸ், எல்லா வழக்கையும் சிபிஐ கொடுக்க முடியாது அப்படின்னு ஜஸ்டிஸ் மகேஸ்வரி சொல்றாங்க. இன்னொன்னு பொலிட்டிக்கல் மைலேஜ்ன்றதை ஏன் சொல்றேன்னா, நான் ரொம்ப கான்சியஸா தான் சொல்றேன், இதனால பல பேர் வருத்தப்பட்டாலும் படலாம். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மேல எனக்கு நிறைய இடங்கள்ல கருத்து வேறுபாடுகள் வந்தது உண்டு. அவருடைய நடைமுறைக்கும் நம்ம எதிர்பார்க்கிற நடைமுறைக்குமான முரண்பாடுகளின் மூலமாக அந்த கருத்து வேறுபாடுகளை நம்ம அனலைஸ் பண்ணலாம். இது எல்லா கட்சிகளுக்குள்ளேயும், எல்லா தனிநபர்களுக்குள்ளேயும், எல்லா கொள்கைக்காரர்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய முரண்பாடு தான். ஆனா ஆம்ஸ்ட்ராங் ஒருபோதும் பாஜகவை ஆதரித்து ஓட்டு கேட்டவர் கிடையாது. பாஜகவோட கூட்டணி வைப்போம்னு ஒருபோதும் அவர் சொன்னது கிடையாது. அதிமுகவோட கூட்டணி வைப்போம்னு சொன்னது கிடையாது. திமுகவோட கூட்டணி வைப்போம்னு சொன்னது கிடையாது. இன்னும் சொல்ல போனா தனிச்சு நம்ம நிப்போம் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நபர். அதனாலதான் பகுஜன் சமாஜ் கட்சி மூலமா தனிச்சே போட்டிக்கிட்டு இருந்தாரு. இன்னும் பல தடவை பல பேரோடு கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அவருக்கு வந்த போதும் கூட நான் தனிச்சே போட்டிடுறேன், என் மக்களுக்கு நான் தனிச்சு போட்டிடுறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தவர். நம்ம கூடவே இருக்கு. ஆனா இன்னைக்கு அவருடைய கொலைக்கு நான் நீதி கேட்கிறேங்கிற பேர்ல
அவர் ஏற்க மறுத்த ஒரு வலதுசாரி தத்துவம் பேசக்கூடிய சங் பரிவார் பாசிஸ்டுகளோடு இந்த பொற்கொடி அவர்கள் கூட்டணி வச்சுக்கிட்டு என்னுடைய என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வந்தா தான் என் கணவருக்கு நீதி கிடைக்கும்னு சொல்றாங்கன்னா இது வந்து சரியான பார்வையே கிடையாது, இது சரியான பாதையே கிடையாது. இது ஆம்ஸ்டாங்குக்கு இழைக்கப்படக்கூடிய துரோகம். இந்த துரோகத்தை செய்யக்கூடியவர் பொற்கொடி அவர்கள். பாஜகவை சார்ந்த நபர்களுக்கு இதில் சம்பந்தம் இல்லை சொல்லிடுறீங்களா? சொல்லுங்க வெளிப்படையா. நான் பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு அதுதான் காரணம் சொல்லிடுறீங்களா? சொல்ல மாட்டீங்க. அதிமுகவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் என்னுடைய கணவருடைய கொலைக்கும் சம்பந்தம் இல்லை சொல்லிடுறீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு உண்மை தெரியும். சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அந்த கைது செய்யப்பட்ட நபர்கள் சிறையில் இருந்து கொண்டே உங்களை மிரட்டினார்கள் அப்படின்னு நீங்க தான் வாக்குமூலம் கொடுத்தீங்க. அப்படி என்றால் கைது செய்யப்பட்ட நபர்கள் குற்றவாளிகள் தான். ஏன்னா நீ நீதி கேட்கிறியா, உன்னைய சும்மா விட மாட்டேன், இதை இதோட விட்டுட்டு நீ வீட்டிலேயே இருந்துக்கோ அப்படின்னு என்னை மிரட்டினாங்கன்னு நீங்க தான் சொன்னீங்க. அப்ப குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டதற்கு பிறகும் இந்த சார்ஜ் ஷீட் எனக்கு வேணாம்னு நீங்க சொல்றீங்கன்னா, அதற்கு பிறகு பாஜகவோட கூட்டணி வைக்கிறீங்கன்னா, அதற்கு பிறகு அதிமுகவோட கூட்டணி வைக்கிறீங்கன்னா, வாட் இஸ் யுவர் மோட்டிவ்? இதுதான் கேள்வி. ஆமா, ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பத்தி ஒன்றும் இல்லை, நமக்கு தெரிந்த நண்பர், நான் பேர் சொல்லலை, நமக்கு தெரிந்த நண்பர், நாடறிந்த அறிவுஜீவி, அம்பேத்கரனுடைய பேரை சொன்னாலே இவரை போய் கேளுங்கப்பான்னு சொல்ற அளவுக்கு முக்கியமான நபர். அவர் சென்னைக்கு வந்த புதிதில் முதலாக சென்னையில அவர் அறிவு சார்ந்து தொடர்ந்து வேலை பார்க்கிறவர்ன்றது எல்லாருக்கும் தெரியும், ஆரம்பத்துல இருந்தே தெரியும். அவர் போய் பார்க்கும்போது இந்த மாதிரி அம்பேத்கருடைய புத்தகங்கள்லாம் வாங்கணும்னு நினைக்கிறேன், அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் தொகுதி மொத்தமா எடுத்துட்டு வந்து கையில கொடுத்து இந்த படி கையில கொடுத்தவர். ஆமா, ஆம்ஸ்ட்ராங் தான் கொடுத்தாரு. இப்ப இவங்க இந்த தேர்தல் களத்துல எத்தனை முறை வந்து அம்பேத்கரின் பேரை சொல்லி அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி ஓட்டு கேட்க முடியும்? என்டிஏ பக்கத்துல தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க, தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. நீங்க இன்னும் சொல்ல போனா நீங்க பயன்படுத்தக்கூடிய ஜெய்பீம்ங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்திடாதீங்க. நீங்க வந்து பாரத் மாதா கி ஜெய் சொல்லிருங்க. ஏன்னா நீங்க பண்ற செயல்பாடுகள் அப்படி இருக்கு. ஒரு தனிநபரின் பெயரால் நீங்க சமுதாயத்தை அடகு வைக்கிற வேலை பார்ப்பதை ஒருபோதும் நாம் அனுமதிக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா நீங்க பிஎஸ்பி மாதிரி ஏதோ ஒரு கட்சியோ அல்லது ஆம்ஸ்ட்ராங் இருந்த கட்சியோ அல்லது சுயேட்சையாவோ நீங்க போட்டிட்டீங்கன்னா வேற எல்லாருமா கூட பொது சமூகமா ஆம்ஸ்ட்ராங் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் கூட கிளம்பி வந்து அண்ணனுடைய கொலைக்கு நீதி வேணும்டா, வாங்கடா எல்லாருமா சேர்ந்து நிப்போன்னு சொல்லிட்டு எம்எல் அமைப்புகள்ல இருந்து, முற்போக்காளர்கள்ல இருந்து, தலித்திய செயல்பாட்டாளர்கள்ல இருந்து, இடதுசாரி சிந்தனையாளர்கள், திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் பலரும் கூட கிளம்பி வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு ஒரு நீதி இருக்கட்டும்பான்னு வந்து நின்றுப்பாங்க. போய் நீங்க நீதி வேணும்ன்றதுக்காக அநீதியின் மொத்த உருவமா இருக்கக்கூடிய பாஜகவோட சேர்ந்து நின்றுக்கிட்டு நீதி கிடைக்கும்னு சொல்றீங்கன்னா அவனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பச்சை குழந்தைக்கு கூட நீதி கிடைக்காது. இன்னொன்னு, இவங்க வந்து பிஎஸ்பில இருந்து வெளியேற்றப்பட்டார், எனக்கு அநீதி நடந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல உங்களுக்கு பிஎஸ்பிக்கு உள்ள என்ன ரோல் அப்படின்றத நீங்க முதல்ல ஸ்பெசிஃபை பண்ணுங்க. பிஎஸ்பி அப்படின்றது வந்து ஒரு தேசிய அளவில் இருக்கக்கூடிய கட்சி. அந்த கட்சிக்கும் நமக்கும் நிறைய கருத்து முரண்பாடுகளோ அல்லது நடைமுறை முரண்பாடுகளோ அல்லது செயல்பாட்டு முரண்பாடுகளோ இருக்கலாம், ஒத்து போகலாம், எல்லாமும் இருக்கலாம். பெகன்ஜி மீது நமக்கு விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனா பெகன்ஜியை நம்ம ஒருபோதும் விட்டு கொடுக்க முடியாது. தந்தை பெரியாரை தேசிய அளவில் கொண்டு போய் சேர்த்ததுல முக்கியமான பெண் ஆளுமையாக இந்தியாவில் வந்து பெண் ஆளுமைகள் அப்படின்னா 3-4 பேர் தான். இந்திரா காந்தி, இங்க ஜெயலலிதா, அங்கிட்டு வந்து மம்தா பானர்ஜி, மாயாவதி, சமகாலத்துல சொல்றேன். இதுவோ இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படி ஒரு 4 பேர் முதலமைச்சராகவும் பிரதமராகவும் இருந்தவங்கன்ற அடிப்படையில பார்த்தோம்னா இதுல தந்தை பெரியாரின் பெயரை சொல்லி மாநாடு நடத்தி பெரியாருக்கு ஆதரவாக, சமூக நீதிக்கு ஆதரவாக வடக்கே கூட்டம் நடத்திய பெருமை யாருக்கு உண்டுனா பெகன்ஜிக்கு மட்டும்தான் உண்டு. அம்பேத்கரை மட்டுமே பேசிக் கொண்டிருந்த மக்களிடம் அம்பேத்கர் போலவே சிந்திக்கக்கூடிய ஒரு நபர் தமிழ்நாட்டில் இருக்கிறார், அவரையும் நாம் கூட சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு பெரியாருக்காக நிகழ்ச்சி எடுத்தவர் பெகன்ஜி. அதை தாண்டி அவங்க ஓட்டரசியல்ல வந்து பாஜகவுக்கு ஆதரவாக சில வேலைகள்ல வந்து தனியா நின்று இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்றதெல்லாம் ரெண்டாவது. அது அவங்க ஊர் லேண்ட்ஸ்கேப் பிரச்சனை, அதுல அவங்க என்ன பாலிடிக்ஸா எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கலா எடுக்கணும்னு முடிவு எடுத்தாங்களோ இல்லையோ, அது தவறா என்றால் போயிருவோம். அது தவறா என்றால் தவறு. ஆனா மாயாவதியை விட்டு கொடுக்க முடியாதுல்ல. மோடி மாதிரியான சர்வாதிகாரிகளும் பாசிஸ்டுகளும் இருக்கிற நாட்டுல மாயாவதியை விட்டு, இப்ப பிஎஸ்பின்றது ஒரு தேசிய கட்சி பாருங்க, எங்கேயோ வந்து அந்த லீடுக்குள்ள போயிட்டேன். இப்போ எவ்வளவோ தூரத்துல இருக்கக்கூடிய நமக்கு பிஎஸ்பியை பற்றி பேசணும்னு சொன்ன உடனே மாயாவதியுடைய பேரும் கன்ஷிராமனுடைய உழைப்பும் சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஊரா தெருவா சுத்தி கட்சியை வளர்த்ததுக்கு அவர் பட்ட பாடும், அதே போல வந்து மண்டல் வெர்சஸ் கமண்டல் அப்படின்ற அரசியலை முன்னெடுத்து இவ்வளவு ஞாபகம் வருது இல்ல. அப்ப அந்த கட்சிக்காரனுக்கும் அந்த உணர்வு இருக்கும்ல. அந்த கட்சியில ஆம்ஸ்ட்ராங் தொடர்ந்து பயணித்தார், அதற்கு பிறகு மாநில தலைவரானார். அது அவருடைய கட்சி இல்ல. ஆமா, அது அவருடைய குடும்பத்தின் சொத்து இல்ல. காங்கிரஸ் போல, பிஜேபி போல, திமுக போல, அதிமுக போல அது ஒரு கட்சி. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர், மாநில பொறுப்பாளர் போல இவர் ஒரு மாநில. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பொதுக்குழு, செயற்குழு போன்ற அமைப்புகளுடைய ஏற்பு இருந்தால்
நீங்க அந்த கட்சியினுடைய தலைவராக ஆகலாம். இன்னொன்னு யாரும் அதை வெறுமனே வாரிசுன்னு திருவிக சொல்ல நகர் போறதில்ல. வெறுமனே அது திருவிக நகர்லையும் வடசென்னையிலையும் சுருங்குன கட்சி கிடையாது. அவங்க சுருக்கிட்டாங்க. அத நீங்க அத திருவிக நகரோட சுருக்கல, ஆம்ஸ்ட்ராங் வீட்டோட சுருக்கிட்டாங்க அந்த கட்சி. அது தவறு. அது பிஎஸ்பிக்கே செய்யக்கூடிய தவறு. பிஎஸ்பில இருந்து இவங்க நீக்கப்படுறாங்க. ஏன் நீக்கப்பட்டாங்கன்றத பத்தி இவங்க சொல்லல. ஆனா அது இன்னொருத்தர் இவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இவங்க என்ன சொன்னாங்கன்னா என்னை வீட்டுல இருக்க சொன்னாங்க அப்படின்னாங்க. அது தவறு. வீட்டுல இருக்க சொல்றாங்க அப்படின்னா அது வந்து கட்சிக்கு தேவையில்லாத வேலை. நீங்க விலகுனா விலகுன்னு சொல்லிட்டு போயிருங்க. ஆனா இவங்க ஆம்ஸ்ட்ராங்குடைய சகோதரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவங்க 28 கூட்டம் நடத்தி இருக்கிறாங்க கட்சிக்கே தெரிவிக்காம, பிஎஸ்பி ஆட்களை வைத்து. தலைமைக்கு விரோதமாக கொள்கையை வந்து இவங்க வந்து மீறி நடந்தாங்க. 28 மீட்டிங் போட்டுக்கிறாங்க. தலைவர், மாநில தலைவர் இல்லாத ஒரு போஸ்ட் போடுது, மாநில தலைவர் இல்லாத ஒரு மீட்டிங் நடத்துது. அதெல்லாம் மேலிடத்துலேருந்து பெகஞ்சியை பார்த்து எல்லா ஆலோசனை கேட்டு அவங்கள வந்து போஸ்டிங் விட்டு நிற்கிறாங்க. அப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அதுக்கு ஒரு கூட்டம் போட்டு அதுக்கு ஒரு ஒழுங்கு நடவடிக்கை மாதிரி தான் எடுப்பாங்க. ஏங்க இதே ஒரு சாதாரண கட்சியில் மட்டும் கிடையாதுங்க. பெரிய பெரிய புரட்சிகர அமைப்புகளாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், தலைமை குழுவுக்கு தெரிவிக்காம இப்படி ஒன்று நடத்தினா என்ன பண்ணுவாங்கன்றத பொதுமக்கள் சொல்லுங்க. ஒரு குடும்பத்துல உங்க குடும்பத்துக்கு தகவல் தெரிவிக்காம ஒரு நல்லது கெட்டதை ஒருத்தர் தனியா போய் நடத்திட்டு இருக்கிறார் அப்படின்னா அந்த குடும்பத்துல அந்த நபரை என்னவா பண்ணுவீங்கன்றத சொல்லுங்க. கட்சி அப்ப அந்த இடத்துல என்ன நடவடிக்கை எடுக்கும்ன்றது. இதுல ஆனந்தன் அரசியல் இருக்குமா? இருக்கும். அப்ப பொற்கொடிக்கு அரசியல் இல்லையா? அரசியல் இருக்கிறதுனால தானே அவங்க தனியா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப நீதிதான் உங்களுக்கு தேவை அப்படின்னா எதுக்கு தனி கட்சி? அப்ப இருந்தே சொல்றீங்கல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? எடப்பாடி தான் ஆரம்பத்துல இருந்து கூட நிக்கிறாருன்னு சொல்றீங்கல்ல. ஏடிஎம்கேல போய் சேர்ந்திருக்க வேண்டியதானே? இல்ல பாஜக சேர்ந்திருக்க வேண்டியதானே? பேர் அட்டல தான் நிக்கிறீங்க. இல்ல என்டிஏ கூட்டணி வந்து ஆட்சிக்கு வரணும்ட்டீங்கல்ல, நீங்க பாஜகலையும் சேரலாமே. எடப்பாடி ஆட்சிக்கு வரணும்னு இல்ல, என்டிஏ ஆட்சி தான் நேரடியா. அதனால அங்கேயும் கூட போலாம். திருவிக நகர் அப்படின்றது சென்னையினுடைய ரொம்ப முக்கியமான பகுதி. அந்த பகுதியில இது போல சங்கிகளை ஆதரித்து வரக்கூடிய, சங்கிகளை ஆதரித்து அப்படின்றத விட சங்கிகளை நார்மலைஸ் செய்வதற்குல அதுதான் ரொம்ப ஆபத்தா இருக்கு. சங்கிகளை ஒருபோதும் தமிழ்நாடு ஆதரிக்க போறதில்லை. அதுவும் ஒடுக்கப்பட்ட மக்கள் பகுதிகளில் சங்கிகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. ஆனா அதை நார்மலைஸ் பண்ணுவதற்கு ஒரு கூட்டத்தை உருவாக்குவதுதான் சங்கிகளுடைய வேலையே. நீங்க நல்லா பாருங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அளவில் சங்கி அரசியலை நார்மலைஸ் பண்ணுவதற்காக விஜய் ஒரு ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப அதாவது எந்த விதமான ஐடியாலஜிக்கல் திங்கிங்கும் தாட் ப்ராசஸும் இல்லாம குருட்டுத்தனமான திமுக வெறுப்பு அப்படிங்கிறது அது சங்கிகள்கிட்ட தான் கொண்டு போய் விடும். அதே மாதிரியான ஒரு மனநிலையை நார்மலைஸ் பண்ணி கொண்டு வந்து செய்யக்கூடிய வேலை அதுதான் ரொம்ப ஆபத்து. இதுல இந்த கல்யாண சுந்தரம்ன்ற சங்கி, சாரி அதிமுக காரர் வந்து ஒண்ணுதானே. ஆமா ஆமா, அதிமுகல சங்கிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, சங்கிகள் நிறைய பேர் அதிமுகல இருக்கிறாங்க. இப்படினாலும் சொல்லலாம், எல்லாம் ஒண்ணுதான். இன்னைக்கு அப்படி மெர்ஜ் ஆயிடுச்சு. நான் கீழே தேடினது வந்து தண்ணி இருக்கான்னு தேடினேன். நான் அதிமுக கீழே தேடினேன்னு சொல்லிடாதீங்க. தண்ணி என்ன கொண்டு வரலாம், அது பிரச்சனை இல்லை. தண்ணி இல்லை. இப்ப என்னன்னா அந்த கல்யாண சுந்தரம் என்ன பேசுறாரு, ஒரு பொண்ணுக்கு வந்து பாலியல் கொடுமை குற்றம் இழைக்கப்பட்டு விடுது, அந்த பெண் வந்து பாதிக்கப்படுறாரு, சம்பந்தப்பட்ட நபரை வந்து காவல்துறை கைது செய்யுது, அவர் மேல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுது, விசாரணை நடக்க போகுது. அப்போ வந்து இவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, அந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாத்தணும்னு சிலர் கேட்டாங்களாம். அப்போ வந்து தமிழ்நாடு அரசு மறுத்துருச்சான். அதனால நீதி மறுக்கப்பட்டதான், குற்றவாளிகளை காப்பாற்றுதான். குற்றவாளியை சிறையில அடைச்சிட்டான் இல்ல. அப்ப சிபிஐக்கு போய் நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க? சம்பந்தப்பட்டவர் இவர் தான் நீங்களே அவர் பேரு, அவர் அடையாளம், கட்சி எல்லாம் சொல்றீங்கல்ல, உங்களுக்கு எப்படி தெரியும்? போலீஸ் கொடுத்த நியூஸ்ல தானே தெரியும். ஆமா, கைது செய்யப்பட்டார் அப்படின்ற செய்தியில தானே உங்களுக்கு இது தெரிய வந்தது. அப்ப நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணல, தமிழ்நாடு காவல்துறை கஷ்டப்பட்டு குற்றவாளியை கண்டுபிடிச்சு ஜெயில அடைக்குமா? நீங்க அந்த கேஸ உயிரோட வச்சுக்கிட்டு அரசியல் பண்றதுக்காக சிபிஐ மாத்திரம்னா நாடகம் நடத்துவீங்க. ஏன்னா மாத்தினதுக்கு பிறகு ஒரு கையால் ஆகாத அரசு ஒரு கேஸ கண்டுபிடிக்க தெரியாம சிபிஐ மாத்திருச்சு. இது தேர்தல் பிரச்சாரத்துல சுத்தம் பண்ண வந்திருக்கேன் பாத்தீங்களா, என்னுடைய கணவருக்கு நீதி இவங்களால பெற்றுத்தர முடியலன்னு சிபிஐ கொடுக்குற நிலைமையில தான் இந்த கவர்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கும் உங்களுக்கு கண்டென்ட் வேணும். அந்த கண்டென்ட்டுக்காக பண்றீங்கன்றது தான் குற்றச்சாட்டு. இல்லாட்டி நேரம் 7000 குற்றப்பத்திரிகையை படிச்சு முடிச்சுட்டு இந்தந்த இடங்கள்ல எல்லாம் வித்தியாசமா இருக்கு, இந்தந்த இடங்கள்லாம் கேள்விக்குரியதா இருக்கு, அதனால நான் இது வேணான்னு சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அளவுல போராட்டத்தை முன்னெடுத்திருந்தீங்கன்னா ஆப்வியஸா ஆம்ஸ்ட்ராங்க்கு ஆதரவாக இருக்கக்கூடிய, ஆம்ஸ்ட்ராங்காக வாக்கு செலுத்தக்கூடிய, ஆம்ஸ்ட்ராங்கோட தொடர்பில் இருக்கக்கூடிய பல நபர்கள் உங்களுக்காக சேர்ந்து குரல் கொடுக்க வந்துருவாங்களே. இப்ப யாருமே உங்களுக்கு குரல் கொடுக்காம நீங்க இருக்கிறீங்க, பாஜக கிட்ட போய் இருக்கிறீங்கன்னா யூ ஆர் நாட் ஃபார் ஆம்ஸ்ட்ராங், யூ ஆர் ஃபார் பிஜேபி, யூ ஆர் ஃபார் ஏடிஎம்கே, எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கறதான குற்றச்சாட்டு. உயிரோடு இருந்து ராமதாஸுக்கு அன்புமணி என்ன செய்கிறாரோ இறந்து போன ஆம்ஸ்ட்ராங்குக்கு அதே தான் பொற்கொடி செய்கிறார். இதை வந்து அந்த பகுதி மக்கள் கிட்ட மறைக்கிறது இருக்குல்ல, அது என்ன பண்ணுதுன்னா, உண்மையிலேயே ஏன் இந்த விஷயம் பேசப்பட வேண்டியதா இருக்குன்னா, பொற்கொடி அவர்கள் தனியாக நியாயம் கேட்கிறார் அப்படிங்கிறது வேற.
அப்படி இருந்தா கூட அதுல ஒரு நியாயம் இருக்கா இல்லையாங்கிறத விவாதிக்கலாம். ஆனா அதிமுகவையும் பாஜகவையும் கூப்பிட்டுக்கிட்டு என்னுடைய கணவருக்கு நீதியை இவர்களால் தான் பெற்றுத்தர முடியும்னு இந்த அம்மையார் போய் சொல்றது இருக்குல்ல, அது அந்த மக்களிடம் சங் பரிவாரை நார்மலைஸ் செய்கிறது. அது மிகப்பெரிய ஆபத்தாக மாறுகிறது. அந்த பகுதியில் ஏற்படுத்திருக்கக்கூடிய மாற்றங்கள் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. திருவிக நகர் வந்து ஒரு சமய நல்லிணக்கம் உள்ள ஒரு பகுதி, இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கணிசமான அளவில் வாழக்கூடிய பகுதி, சர்டிபிகேட் படி மாறாத கிறிஸ்தவர்களும் இருக்கக்கூடிய பகுதி. அவங்களே சொல்றாங்க. அந்த பைட்டை பிளே பண்ணுங்க, அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களே சொல்றாங்க அந்த அளவிற்கு அந்த பகுதி நல்லிணக்கமாக இருக்கக்கூடிய பகுதி. ஸோ எங்கள் தொகுதியில் இங்கே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லாருமே சரி, இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், கிறிஸ்துவராக இருக்கட்டும், ஹிந்துஸ் எல்லாருமே சமமாக இருக்காங்க. ஸோ அது ரொம்ப நல்லது. அந்த பகுதியில் நடைபெற்று இருக்கக்கூடிய பணிகள் இருக்குல்ல, அவ்வளவு வேலைகள் நடந்திருக்கிறது கடந்த 5 ஆண்டுகள்ல. பொதுவாகவே திருவிக நகர், அதாவது வட சென்னை அப்படின்னு நமக்கு சொன்னாலே நமக்கு சினிமால ரஞ்சித் வெற்றிமாறன் வந்ததுக்கு பிறகு வேற, அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப வேற மாதிரி தான் நமக்கு காட்சிப்படுத்திட்டு இருந்தாங்க. வட சென்னை என்று சொல்லப்பட்ட பகுதியினுடைய வளர்ச்சியை எந்த அளவிற்கு திமுக சாத்தியப்படுத்தி இருக்கு அப்படின்னா, இப்ப இந்த வீடியோ வரும், அதை மட்டும் பாருங்க. இது வந்து திருவிக நகர்ல இருக்கக்கூடிய ஒரு பேருந்து நிலையம், பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ் ஸ்டாண்டை கட்டுனது திமுக அரசு. இந்த பஸ் ஸ்டாண்டு மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பணிகள் வந்து இந்த பகுதிகளில் நடத்தப்பட்டிருக்கு. இந்த தடவை ஆட்சிக்கு வந்துட்டா ஸ்போர்ட்ஸ் சிட்டின்னு ஒண்ணு உருவாக்குறாங்க. நார்த் மெட்ராஸ்ல தான் உருவாக்குறாங்க. 1000 கோடி அதோட ஆல்ரெடி ஆரம்பிச்சுட்டாங்க. 71வது வார்டுல அருந்ததி நகர் விளையாட்டு திடல் சிறப்பான முறையில் மேம்படுத்த, வியாசர்பாடி ரயில் நிலைய சர்வீஸ் சாலையை சீரமைக்க, தனியாருக்கு சொந்தமான கர்நாடிக் மில் குடியிருப்பு பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று சட்டப்படி சாலை அமைக்க அப்படின்னு சொல்லிட்டு எப்ப எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்க வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. ஆய்வு இவர் சேகர் பாபு. ஆமா, அவர் தான் சிஎம்டிஏ, அவர் அமைச்சர், சிஎம்டிஏ தலைவராக அவர் இருக்கிறாரு. அது போக மேயர் இருக்கிறாங்கல்ல, ஆமா, சென்னையினுடைய மேயராக இருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய மேயர் பிரியா அவர்களும் வந்து இந்த தொகுதிக்கு உட்பட்டவர் தான். தொடர்ந்து நிறைய பணிகள், இப்ப இந்த போட்டோலே பாருங்க, எம்எல்ஏ தாயங்க கவி நிக்கிறாரு, சிஎம்டிஏ தலைவர் அமைச்சர் சேகர்பாபு நிக்கிறாரு, மேயர் பிரியா நிக்கிறாங்க. அந்த பகுதி மக்கள்கிட்ட நின்று தான் பேசுறாங்க. எங்கேயோ ஹெலிகாப்டர்ல நின்றுட்டு பேசல, வண்டி மேல நின்றுகிட்டு சைக்கிள் எடுத்துக்கிட்டு திருத்திட்டு ஓடல, அந்த மக்கள்கிட்ட நின்று பேசுறாங்க. ஹார்பர்ல ஒளிஞ்சுக்கிட்டு இல்ல. இப்படி இது இன்னும் நிறைய பணிகள் சிஎம்டிஏ சார்பாக அந்த பகுதிகளில் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இங்கே பாருங்க, அந்த பகுதியில் வந்து புதிதாக நவீன ஆடு தொட்டி கட்டுமான பணிகள், சிஎம்டிஏ சார்பில் முதல்வர் படைப்பகம் சம்பந்தமாக கொளத்தூர்ல முதல்வர் படைப்பகம் இருக்கு. அந்த படைப்பகத்தை பார்த்துட்டு சன் நியூஸ்ல வந்திருக்கு, அது உங்களுடைய சோசியல் மீடியால வந்ததுதான். அந்த வீடியோவை பிளே பண்ணுங்க. சொர்ணமாலியா பேசியிருக்கிறாங்க. அவர் திராவிட இயக்க பின்புலம் கொண்டவர்லாம் கிடையாது. அவங்க வெளிப்படையா தெரியும், அவங்க ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர். அவர் வந்து சொல்றாரு, இந்த பகுதி எப்படிப்பட்ட பகுதியா மாறி இருக்கு, இந்த முன்னேற்றம் அலைபாயுது இல்ல, அக்கா கேரக்டர்ல வருவாங்க. ஆமா ஆமா, பெரியார் படத்துல கூட நடிச்சிருப்பாங்க அவங்க. மொழி படத்துல ஜோதியாவுக்கு கரெக்ட், அதுதான் நிறைய பேருக்கு தெரியும். அவங்க வந்து பேசுறாங்க, அந்த கிளிப்பை கேளுங்க. என் வீட்டு பக்கத்துல இருக்கிற முதல்வர் படைப்பகத்துக்கு நான் போயிருந்தேன். ஐ வாஸ் சோ இம்ப்ரெஸ்ட். ஒரு கொஹிசிவ் என்வாயரன்மெண்ட், அங்க படிக்கலாம், படைக்கலாம், கலந்து ஆலோசனை செய்யலாம். இதெல்லாம் பார்த்துட்டு நான் திரும்ப வரும்பொழுது எனக்குள்ள ஒரு கேள்வி, ஃப்ரீடம்னா என்ன? ஃப்ரீடம்ங்கிறது நம்மளுக்கான தளம், அந்த ஸ்பேஸை கொடுக்கறது தான் ஃப்ரீடம். அந்த ஸ்பேஸ் எந்த விதமான ஃபோர்ஸ்ட் நெரட்டிவும் இல்லாமல், எந்த விதமான திணிப்புகளும் இல்லாமல், பயம் இல்லாமல் நம்மளுடைய உரிமைகளை நம்மளால நிலைநாட்ட முடியணும். அந்த ஸ்பேஸை தமிழ்நாடு நம்மளுக்கு கடந்த 5 வருடங்களாக கொடுத்துருக்குங்கிறதுல எந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனும் எனக்கு இல்லை. இப்போ இந்த மாதிரி ஒரு படைப்பகத்தை வந்து அந்த பகுதியில் கொண்டு வர்றது யாரு? அந்த காலத்திலையும் யாரு நிற்கிறா? இதுக்கு முன்னாடி எம்எல்ஏவா இருந்த தாயகம் கவி நிற்கிறாரு, மேயர் பிரியா நிற்கிறாங்க, அமைச்சர் சேகர்பாபு நிற்கிறாரு. வட சென்னை அப்படின்னு வரும்போது அதற்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அமைச்சர் சேகர்பாபு. ஆமா, அவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப்மெண்ட், அது எல்லா விஷயமாக ஒரு பெரிய ஒர்க்கை அந்த பகுதியில் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறவர். இன்னும் சொல்ல போனால் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுத்துறைக்கு வந்ததற்கு பிறகு ஸ்போர்ட்ஸில் நார்த் மெட்ராஸ் பசங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அந்த பசங்களை எம்பவர் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளை கூடுதல் சிரத்தை எடுத்து செய்யணும்னு சொல்லி கேரம் போர்டில் இருந்து
ரொம்ப மூர்க்கத்தனமா விறுவிறுப்பா விளையாடக்கூடிய ஸ்போர்ட்ஸ் பாக்ஸிங்ல இருந்து எல்லா விளையாட்டுகள்லையும் நார்த் மெட்ராஸ் பசங்களை என்கரேஜ் பண்ணி உள்ள கொண்டு வாங்கன்னு சொல்லி ஒன்னையும் பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆமா, நார்த் மெட்ராஸ இந்த சமூகத்துல இந்த காலகட்டத்திலையும் வேற ஒரு கோணத்தோடு பார்க்க கூடாதுங்கிறதுக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் பண்ணி ஒரு பக்கம் வேலை நடந்துகிட்டு பொலிட்டிக்கலா அதை நோக்கி நம்ம உண்மையிலே சொல்றேன், அது ஒரு கோல்டன் பீரியட் நார்த் மெட்ராஸ். இது பாருங்க, தி ஹிந்துல எழுதியிருக்கான், பிசைட்ஸ் ரிமார்க்கபிள் ரியல் எஸ்டேட் growth, ரியல் எஸ்டேட் வளர்ச்சியை தாண்டி ஹை ரைஸ் பில்டிங்ஸ், பெரிய பெரிய கூக்ஸ் ரோட்லயும் ஸ்டீவன்சன் ரோட்லயும் இருக்கக்கூடிய பெரிய பெரிய வீடுகளை கட்டடங்களை தாண்டி has witnessed many improvements, more football grounds, community halls have been built across the constituencies, school and health centers have been renovated, Jamalia now has a Annal Ambedkar wedding hall upgraded under வடசென்னை வளர்ச்சி திட்டம். இந்த அரசு வந்ததற்கு பிறகு வடசென்னை வளர்ச்சி திட்டம்ன்ற பேர்ல சிறப்பு திட்டத்தை அறிவித்து வடசென்னை பகுதிகளை மேம்படுத்துவதற்கு அவ்வளவு வேலைகள், அண்ணல் அம்பேத்கர் பேர்ல கம்யூனிட்டி ஹாலு, பள்ளிக்கூடங்கள் மேம்பாடு, நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகள் மேம்பாடு, நகர்ப்புற சுகாதார மையங்கள் மேம்பாடு, நிறைய ஃபுட்பால் கிரவுண்ட்ஸ், நிறைய மினி ஸ்டேடியம் கொண்டு வருவதற்கான முயற்சிகள், நீங்க சொன்னது இன்னும் எவ்வளவு முயற்சிகள் இந்த பகுதியில் நடக்குது. இதெல்லாம் ஏன் நடக்குது? அந்த பகுதியை ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நகர்த்தணும் தான் இந்த வேலையெல்லாம் நடக்குது. உண்மையிலே இவ்வளவு பெரிய வேலைகளை பார்க்கும்போது அமைச்சர் சேகர் பாபுவுக்கு ஒரு பாராட்டுக்கள் தான். ஆமா, ஏன்னா தொடர்ச்சியா பல்வேறு பணிகள், சும்மா வீடியோவுக்கு ரேண்டமா பேசுறது இருக்கு. முதல்வர் விளையாட்டு அரங்கம் அப்படின்ற பேர்ல முதலமைச்சர் பேர்ல ஒரு சிறப்பான தனி விளையாட்டு அரங்கம் கட்டப்பட்டிருக்கிறது. அதை முதலமைச்சரே திறந்து வைத்து அங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளை பாருங்க, எல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைங்க தானே, இந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு தானே அங்க வேலைகள் நடக்குது. பாக்ஸிங் கிரவுண்டு பெரம்பூர்ல லோகோ சாலையில புதிய குத்துச்சண்டை மைதானம் உருவாக்கி இருக்கிறாங்க. வார்டு 74 உடற்பயிற்சி கூட உருவாக்கப்பட்டிருக்கு, மைதானங்கள் மேம்படுத்தப்பட்டிருக்கு, அம்பேத்கர் கல்லூரி சாலை மேம்படுத்தப்பட்டிருக்கு. இவ்வளவு விளையாட்டு வசதிகள் எல்லாம் உருவாக்கப்பட்டது வடசென்னையினுடைய வளர்ச்சி முகம், வடசென்னையினுடைய முன்னேற்ற முகம், வடசென்னையினுடைய கல்வி முகம். அங்க முதல்வர் படைப்பகம் அப்படின்றது சாதாரண மாற்றம் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவ்வளவு பெரிய விஷயம். ஒரு ஃப்ரீ வைஃபை வசதியோட ஒரு நாளைக்கு 50 ரூபாய்க்கு மேல செலவாகாது அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு வர்றதுக்கு. அவ்வளவு குறைவான கட்டணத்தோட ஒரு மிகப்பெரிய வசதியை அங்க உருவாக்கி தர்றாங்க. இதையெல்லாம் பேசாம எனக்கு நீதி வேணும், எப்படி நீதி வேணும்? சிபிஐ போனோம், சிபிஐ போய் எந்த கேஸாவது முடிஞ்சிருக்கா? இல்ல, அது அவங்களுக்கும் தெரியும். நீங்க ஆந்திரால படிச்சவங்க தானே வக்கீலுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல சிபிஐ என்ன லட்சணத்துல விசாரிக்கிறான்னு. சரி, சிபிஐல கிடைப்பதால் என்ன நீதி வேணும்? நீங்க யாரை சஸ்பெக்ட் பண்றீங்கன்னு சொல்லுங்க மேடம். நீங்களும் உங்களை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களும் பேசக்கூடிய கான்ஸ்பிரசி தியரி காதால தாங்க முடியாத கான்ஸ்பிரசி. நீங்க நேர்மையான ஆளாக இருந்தால் நேரடியா கோர்ட்ல போய் கோர்ட் ஹால்ல நின்று நீங்க நினைக்கிற கான்ஸ்பிரசியை பூரா பேசுங்க. அதிமுக மேடையில சொல்றத கோர்ட்ல சொல்றதுக்கு நேர்மையான ஒரு பெண்ணுக்கு என்ன தயக்கம்? அது வரும், விசாரணைக்கு வரும்போது நீங்க அதிமுக மேடையில நின்னுக்கிட்டு என்னென்ன பேசுனீங்களோ அதெல்லாம் கோர்ட்ல எடுத்து போட்டு இதெல்லாம் சம்பந்தம் இருக்குன்னு உங்க சொல்றாங்க. உங்களை பார்த்து இவங்களே தண்டனை. ஐயா, இது எல்லாமே விசாரணையை சிதைக்கும் நோக்கம் சட்டப்படி. நீங்க நீதி வேணும்னு உண்மையிலேயே உங்களுடைய கணவருக்கு நீதி வேணும்னு கேட்டீங்கன்னா உண்மையிலேயே பொலிட்டிக்கலா இதால உங்களால வாங்க முடியும்னு நீங்க நம்பவே மாட்டீங்க. சார்ஜ் ஷீட்ல என்ன விடுபட்டதுன்னு சொல்லுங்க. கோர்ட்ல கேட்க வேண்டிய கேள்வியை பூரா நின்னுக்கிட்டு தூய்மை பணியாளர் கேட்க முடியாதது. கோர்ட்ல கேட்டா தேவையில்லாத பொலிட்டிக்கல் கமெண்ட்ரி எல்லாம் இங்க நான் அலோவ் பண்ண முடியாது. நான் ப்ரூஃப் தான் நான் பேச முடியும். நான் என்கிட்ட இருக்கக்கூடிய எவிடன்ஸ் அடிப்படையில தான் தீர்ப்பு கொடுக்க முடியும். எனக்கு இன்னாரோடு தொடர்பு இருக்கு, அன்னாரோடு இந்த கொலையில தொடர்பு இருக்கு, அந்த இதோட தொடர்பு இருக்கு அப்படிங்கிறதன் அடிப்படையிலலாம் நீங்க எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு கேட்டா உங்க கான்ஸ்பிரசிக்கெல்லாம் நான் தண்டனை கொடுக்க முடியாதுமான்னு மகேஸ்வரி மேடம் கேட்கத்தான் செய்வாங்க. அப்ப உண்மையிலே இது ரொம்ப பெரிய என்ன சொல்லுவோம், ஏன்டா இப்படி பண்றீங்க, என்னடா உங்களுக்கு பிரச்சனை, இந்த மாதிரி கண்டென்ட்டை தவிர்க்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களுக்கு கூட அப்படியான ஒரு சூழல் நீங்க உருவாக்கி கொடுக்குறீங்க. இது இப்படி ஒரு பிரச்சனையோடு பொற்கொடி அவர்கள் பேச வேண்டிய நபராக இருப்பாரா? இதுவரை தேவையா? இதே பொற்கொடி அவர்கள் இதுவரை இப்படி ஏதாவது சமுதாய பணிகளுக்கோ மக்கள் நல பணிகளுக்கோ ரோட்டுக்கு வந்திருக்கிறாரா? இல்ல. அப்ப இது ஒரு பொலிட்டிக்கல் கேம். இந்த பொலிட்டிக்கல் கேம் இறந்ததற்கு பிறகுதான் நீங்க வர்றீங்க அப்படின்றது உங்க வாதமா இருந்துச்சுன்னா அதையாவது சரியா செஞ்சீங்களா? கணவர் இருந்தா கோர்ட்டுக்கு போகணும். யாரு சம்பந்தப்பட்டவன்னு சொல்லி கைதா இருக்கிறானோ அவன் கட்சியில போய் நீங்க நிக்கிறீங்கல்ல,
குறைந்தபட்சம் அந்த கட்சியினுடைய தலைவர்களையாவது நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு உன் கட்சிக்காரன் தான் ஒருத்தன் 50 கோடி ரூபா கொடுத்துருக்கான், 50 கோடி ரூபா ஒருத்தி கொடுத்துருக்கிறா, ஒருத்தன் இப்படி குத்த சொல்லி இருக்கிறான், இவ்வளவு எனக்கு தெரிஞ்சிருக்குது, நீ என்ன நீ கட்சியில கூட்டணிக்கு கூப்பிடுற, உனக்கு உடம்பு கூசலையான்னு நீங்க அவனை பார்த்துல கேட்டு இருந்திருக்கணும். கொலைக்கு சம்பந்தப்பட்ட கட்சிக்காரனோட கூட்டணியில வச்சுக்கிட்டு என் கணவருக்கு நீதி வேணும்னு நீங்க கேக்குறீங்கன்னா யாரை முட்டாளாக்குறீங்க? திருவிக நகர் மக்களை முட்டாளாக்க பாக்குறீங்களா? உங்க நோக்கம் என்ன? இந்த கான்ஸ்பிரசிக்கு உட்கார்ந்துக்கிட்டு இந்த தமிழ்நாட்டு மக்களும் திருவிக நகர் மக்களும் வீணாகணுமா, பலியாகணுமா? கொஞ்சமாச்சு ஒரு சரி ஓகே, அது அவர்களுடைய புரிதல் கொஞ்சமாச்சு அப்படி இருக்கணும் அப்படின்றதுதான் நம்ம விரும்புறது. ஆமா, இன்னொன்னு என்னவோ பொற்குடி அவர்கள் தான் வந்து வீடு வீடா போறாங்க, சேகர்பாபு வந்திருக்கிறாரா? சேகர்பாபு அந்த ரோட்லயே தான் இருக்கிறாரு. நீங்க பின்னாடி பாஜக காரனை கூப்பிட்டுக்கிட்டு சேகர்பாபு பத்தி எது கேக்குறீங்க? இப்ப இருக்கிற போட்டோஸ் பாருங்க, ஒரு பழைய வீடியோ ஒண்ணு இருக்கு. மழை வெள்ளம், மழை தண்ணி வந்துருச்சு, வந்ததுக்கு அப்புறம் கிளியரன்ஸுக்கு ஒர்க் பண்ணணும். கிளியரன்ஸ் ஒர்க் பண்றதுக்காக அவர் இறங்கி போறாரு. அங்க மக்கள் 100 பேர், அவரும் மேயர் பிரியாவும் நிக்கிறாங்க. நிக்கிற இடத்துல 100 பேர் சுத்தி நிக்கிறாங்க. அவ்வளவு பேர் கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு தான் நகர்றாரு. ஆமா, அவர் மக்களோட நின்று வேலை பார்த்துருக்கிறாரு, அவங்களுடைய வழியில பங்கேற்று இருக்கிறாரு, அவங்களுடைய காயங்கள்ல பங்கேற்று இருக்கிறாரு. ஏங்க இதே துப்புரவு பணியாளர் மேட்டர்ல நம்ம விமர்சிச்சு வீடியோ போட்டோம். ஆமா, இன்னைக்கு அந்த துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்தை முன்னெடுத்த அமைப்பும் அந்த நபர்கள் எல்லாரும் திமுக கூட்டணிக்கு ஆதரவு. அப்போ சென்னை மாநகராட்சியில மீண்டும் எடுத்ததுன்றது 2010 நடக்காத ஒரு விஷயம். அந்த விஷயத்துக்கு உழைப்பு உரிமைக்கு சார்பாக நாங்க நன்றி தெரிவிக்கிறோம். அதே நேரத்தில் ஆட்சியில வெற்றி பெற்று திரும்ப வந்தா தூய்மை பணியாளருடைய கோரிக்கைகளை, பணி நிரந்தரம் உட்பட அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றி தரணும் அப்படின்னு உழைப்பு உரிமைக்கு சார்பில் நாங்க வந்து இன்னைக்கு எங்களுடைய இந்த கோரிக்கை எழுதுவதற்குண்டான ஆதரவு கேட்டோம். நாங்க இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். இப்போ அடுத்து வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மதச்சார்பின்மை அரசியல் என்பது நீடிக்கப்படணும் அப்படின்ற விதத்தை உழைப்போர் உரிமைக்கு சார்பாக ஆதரவு தெரிவிக்க வந்திருக்கோம். அந்த போராட்டத்திற்கு செவி சாய்ப்பதற்காக கார்பரேஷன் சைட்ல இருந்து, சிஎம்டிஏ சைட்ல இருந்து பொறுப்பு அமைச்சராக இருந்த சேகர்பாபுக்கு அதுக்கு பொறுப்பு இருந்தது. ஆமா இருந்தது. பல கட்டமாக பேச்சுவார்த்தை நடந்தது. ஆமா பேச்சுவார்த்தை நடந்தது. சேகர்பாபு அவர்கள் கொடுத்த உத்தரவாதம், தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொடுத்த உத்தரவாதம் அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறது வந்து ஏமாற்றப்பட்டதல்ல, உண்மையாகவே ஜென்யூனாகவே சொல்லப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனால என்ன பண்ணாங்கன்னா, நாங்க கேட்டோம், அவ்வளவு போராட்டம் பண்ணோம், அவ்வளவு பிரச்சனைகளையும் சொன்னதற்கு பிறகு, அவரை விமர்சித்ததற்கு பிறகும் எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார். அதற்கு எங்களுடைய பங்களிப்பாக இந்த ஆட்சி தொடரட்டும்ன்றதுக்காக நாங்க எங்களுடைய சார்பாக திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம்னு வந்து முதலமைச்சரை பார்த்து, அமைச்சரை பார்த்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்த நபர்கள் புகைப்படம் எடுத்து திமுக கூட்டணிக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இப்ப இதுல யார் ஒடுக்கப்பட்டோர், யார் யாரு பக்கம் நிக்கிறாங்க? தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பட்டியலின மக்களினுடைய கல்விக்காக ஒன்றும் இல்லைங்க, அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவி திட்டம் ஒரு திட்டம் இருக்குங்க. அந்த திட்டத்துல வெறும் 9 பேர் கடந்த 10 ஆண்டுகள் 2021 9 பேர் தான் அதிமுக 10 வருஷத்துல 9 பேர் தான் வந்து அயல் நாட்டுக்கு படிக்கிறதுக்கு போயிருக்காங்க. அது என்னன்னா தலித் மாணவர்கள் மட்டுமே முழுக்க அயல் நாட்டிற்கு, வெளிநாட்டுக்கு, இந்தியாவை தாண்டி அப்ராட்ல போய் படிக்கிறதுக்கு முழு கல்வி செலவை ஏற்றுக்கொள்ளும். அவங்க என்ன வேணாலும் படிக்கலாம். அத வந்து வெறும் 9 பேர் மட்டும்தான் 10 வருஷத்துல போயிருந்தாங்க. அதை வந்து சட்டப்பேரவையில ரைஸ் பண்ணி இந்த 4 ஆண்டுகள்ல 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வெளிநாட்டில் கிட்டத்தட்ட 70 - 80 லட்சம் வரைக்கும் முழு கல்வி உதவித்தொகையும் பெற்று அங்க போய் படிக்கிறாங்க. கோரிக்கை வச்சது யாரு? விசிகாவினுடைய புளோரல் லீடராக இருந்த சிந்தனை செல்வன் கோரிக்கையை வைத்தார். கோரிக்கையை கேட்டவுடன் முதலமைச்சர் ஒப்புதல் கொடுத்தார். இன்றைக்கு 380 பேர் வேலை படிக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க. அவர் எங்க இருக்கிறாரு? யார் தலித் மக்களுக்காக உழைப்பது? இன்னொரு திட்டம் சொல்றேன், சேரி காலனி. ஒண்ணும் இல்லைங்க, ஆதி திராவிடர்ன்ற பெயர் வாங்குறது இருக்குல்ல, அதுக்கு நீதி கட்சி காலத்துல அவ்வளவு போராட்டம் நடந்திருக்கு. தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் போன்றவர்கள் எல்லாம் அந்த காலத்துல அவ்வளவு போராடி இருக்கிறாங்க. பெரியார் வெளியிலிருந்து அதை தொடர்ந்து ஆதரித்தும் பேசி இருக்கிறார். ஆதி திராவிட மகாஜனங்களுக்காக இந்த அரசு துணை நிற்கணும்ன்றதை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டேதான் இருந்திருக்கிறார். அப்படி ஆதி திராவிட வார்த்தையை சேர்க்கிறதுக்கு அந்த காலத்துல ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு. இது கடந்த கால வரலாறு. 100 ஆண்டுகளுக்கு மேலாக காலனி என்றும் சேரி என்றும் அரசு ஆவணங்கள்லயே பதிவு பண்ணப்பட்டத முதலமைச்சரை பார்க்க போன நேரத்துல நீங்க எல்லாம் ஊருக்கு போவீங்க, நான் சேரிக்கும் காலனிக்கும் தான் போவேன் லீவ் விட்டா அப்படின்னு சொல்லும் போது முதலமைச்சர் அதை கேட்ட உடனே பல 100 ஆண்டுகளாக மாறாத வார்த்தை 12 மணி நேரத்தில் மாறி இன்றைக்கு அரசு ஆவணங்களில் காலனி என்ற வார்த்தை கிடையாது, சேரி என்ற வார்த்தை கிடையாது. அது நகர் என்று பெயர் சூட்டப்பட்டு எல்லா இடங்களுக்கும் பெயர் மாற்ற என்ற வேலையை நடத்தியது இந்த அரசு. கோரிக்கை சிந்தனை செல்வன் தான் வைக்கிறார், விசிகா தான் வைக்குது. விசிகா வைத்த கோரிக்கையினுடைய வெளிப்பாடு அது. இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்கு, பட்டியல் போட்டு சொல்லிக்கிட்டே போலாம். செய்யூர் போயிருந்தேங்க முந்தா நேத்து. அந்த ஏரியாவுக்கு போகும்போது
சிந்தனை செல்வன் அவர்களுடைய பரப்புரைக்காக தான் நான் போயிருக்கேன். போகும்போது அந்த ஏரியா எப்படி இருக்குன்றத பார்த்து பேசுவோம்ல. அப்போ ஒரு 15-20 வீடு இருக்கும். அந்த தெரு ரொம்ப சின்ன தெரு, பேப்பர் பிளாக்ஸ் தான் போட்டிருக்கு. அந்த தெருவில் வண்டி திரும்புது, அந்த ஜீப்பு திரும்புது, கஷ்டப்பட்டு தான் திரும்புது. திரும்பும்போது பார்க்குறேன் ஒரு வீடு நல்லா பளிச்சுன்னு வெள்ளை அடிச்சிருந்துச்சு. 2024-25 வருஷம் மட்டும் கண்ணில் பட்டுச்சு. அப்போ இதுதான் அரசு திட்ட வீடு போலேன்னு பார்த்தா அதில் வந்து ஊரக குடியிருப்புகள் புனரமைப்பு திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்ட வீடுன்னு போட்டு அந்த வீட்டினுடைய பயனாளியினுடைய பேரை போட்டு ஒரு வீடு இப்படி இருக்குன்னு பார்த்தா அதுக்கப்புறம் இன்னொரு வீடு இருந்துச்சு. சரி, நான் பேர் எழுதுறேன். அவர் பேர் வந்து வெங்கடேசன். அடுத்து வந்து பார்த்தா மாயவல்லி, சரி 2 வீடு. அடுத்து பார்த்தா முருவன், சரி 3 வீடு. அடுத்து பார்த்தா திருப்பதி 4 வீடு. சுத்தி பார்த்தா அந்த ஊர் முழுக்க ஊரக குடியிருப்புகள் புனரமைப்பு திட்டத்தின் கீழே புனரமைக்கப்பட்டிருக்கு. நான் சொல்லும் போது இந்த திராவிட மாடல் ஆட்சியில உங்களுக்கு இந்த திட்டம் கிடைச்சிருக்கு, நீங்க ஏற்கனவே பயனடைந்தவர்கள், நீங்க அதை மனசுல வச்சுட்டு ஓட்டு போடுங்க அப்படின்னு நான் சொல்றேன். கீழே இறங்கி போய் ஓட்டு கேட்டுட்டு இருக்கிறாரு வேட்பாளர் சிந்தனை செல்வன் எம்எல்ஏ. அவர் வந்து மேலே ஏறி வந்த உடனே பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட கேட்கிறாரு. அவருக்கு முன்னாடி காட்டுமன்னார் கோயில்ல இப்பதான் இங்க வந்திருக்கிறாரு. பக்கத்துல திமுகவினுடைய வெளிக்காட்டாருன்னு சொன்னாங்க, அவர் பேரு ஊராட்சி மன்ற தலைவர் போல. அவர்கிட்ட வந்து ஊரக குடியிருப்பு புனரமைப்பு திட்டத்துல இந்த ஏரியால வீடுகள்லாம் மாத்தி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா அப்படின்னு கேட்ட உடனே மைக் எடுத்துட்டு, உங்க ஏரியாவில் இருக்கிற வீடுகள் எல்லாம் ஊரக குடியிருப்பு புனரமைப்பு திட்டத்துல புனரமைக்கப்பட்டதா கேள்விப்பட்டேன். இந்த திட்டத்தை சட்டப்பேரவையில சொல்லி ஒப்புதல் வாங்கி நடைமுறைக்கு கொண்டு வந்தது நான் தான். இப்போ அவர் அந்த பகுதியினுடைய எம்எல்ஏ கேண்டிடேட். எம்எல்ஏவா போறதுக்கு முன்னாடி அவருடைய திட்டத்தின் பயன் அங்க போய் சேர்ந்திருக்கு. இதெல்லாம் பேசுறதுக்கு எம்எல்ஏவா போய் தான் பேசணும்ன்ற அவசியம் கிடையாது. இது மாதிரியான கோரிக்கைகள் எதற்காகவாவது நீதி கேட்டு அவர் களத்திற்கு வந்திருந்தால் நாம பேசலாம். இது மாதிரியான எந்த கோரிக்கையும் இல்லாமல் ஆம்ஸ்ட்ராங் எடுத்துக்கொண்ட கொள்கைக்கு நேர் எதிரான கொள்கை கொண்டவர்களோடு கூட்டணி வைத்துக் கொண்டு ஆம்ஸ்ட்ராங்கிற்கு நீதி, நீங்க நீதின்னு கேட்கும் போதே அங்க நீதி செத்து போச்சு. அதிமுக பாஜக கூட்டணியில கேட்கும் போதே ஆம்ஸ்ட்ராங்குக்கான நீதி அங்க செத்து போச்சு. இப்படி ஒரு பக்கம் தலித் மக்களுடைய வளர்ச்சிக்காக உழைக்கின்ற அரசு ஒரு பக்கம். ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா அது தனித்தொகுதி, தலித் மக்கள் பெரும்பான்மையாக வசிக்கின்ற பகுதி. இது மாதிரியான திட்டங்கள் அவங்கள போய் சேரும். ஆமா, 3 லட்சம் பேருக்கு மேல. ஆமா, அப்ப இவ்வளவு இந்த திட்டங்கள் எல்லாம் அவங்களுக்கு போய் சேர்றதுக்கு நான் வேலை பார்ப்பேன் இன்னைக்காவது சொல்லியிருக்கிறாங்களா? கிடையாது. 3.5 லட்சம் பேருக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு கிரௌடிட்ட பாஜகவை நார்மலைஸ் பண்றதுக்காக பொற்குடி வர்றாங்க அப்படிங்கிறது வந்து திருடன் கையில சாவியை கொடுக்குற மாதிரி. ஆம்ஸ்ட்ராங் மாதிரியான நபர்களை அழிப்பதில், அவர்களை இல்லாமல் செய்வதில் வலதுசாரி பாசிஸ்டுகளுக்கு இருக்கக்கூடிய நோக்கத்தை தாண்டி வேறு எவனுக்கும் அதுல எந்த ஒரு லாபமும் இருக்காது. வலதுசாரிகளுக்கு மட்டும்தான் அப்படியான நோக்கம் இருக்கும். ஒருத்தனை அழிக்கிறது தான் அவனுங்களோட வேலையாவே இருக்கும். அப்படிப்பட்ட கும்பல்கிட்ட போய் நீங்க சாவியை கொடுத்து என் கணவருக்கு நீதி கொடுங்கன்னு கேட்குறீங்கன்னா அது அந்த மக்களை ஏமாற்றுவது மட்டுமல்ல, உங்கள் கணவரையே நீங்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள்.